அரேசனே என்பர்க்கடியனேனுடைய அப்பனே ஆவியோடு ஆக்கை புரை புரை கணிய புகுந்து நின்றுருக்கி பொய்யுருள் கடிந்த மெய்ச்சுடரே திரை பெறாமன்னும் அமுதத்தெண் கடலே திருப்பெருந்துறை உரை சிவனே உரை உணர்விறந்து நின்று உணர்வதோர் உணர்வே யான் உன்னை உரைக்குமாறு உணர்த்தேன். வேதநெறி தழைத்து ஒங்க மிகு செய்வத்துறை விளங்க பூத பரம்பரை பொலிய புனிதவாய் மலர்ந்து அழுத சீதவள வயற்புகலி திருஞான சம்பந்தர் பாதமலத் தலை கொண்டு திருத்தொண்டு பரபுவாம். திருநாவுக்கரசு வல திருத்தொண்டின் நெறிவாழ வருஞானத்தவ முனிவர் வாகீசர் வாய்மை திகழ் பெருநாமச்சீர் பரவலுருகின்றேன் பேருலகில் ஒரு நாவுக்கு உரை செய்ய உண்ணாமை உணராதேன். நேசம் நிறைந்த உள்ளத்தார் நீலம் நிறைந்த மணிகண்டத்து ஈசனடியார் பெருமையினை எல்லா உயிரும் தொடையெடுத்து தேசமுய்ய திருத்தொண்டத் தொகை முன்பணித்த திருவாலன் வாசமலர் மென்கழல் வணங்க வந்த பிறப்பை வணங்குவாம். எழுதருமறைகள் தேரா இறைவனை இல்லிக்கங்குல் பொழுதொரு காலத்தென்றும் பூசனை விடாது செய்து தொழுதகை தலைமேலேற துளும்பு கண்ணீரின் மூழ்கி அழுது அடியடைந்த அன்பன் அடியவர்க்கு அடிமை செய்வாம். துக்கு செய்திரு தொண்டத் தொகை விரிவாக்கினான் சொல்ல வல்ல பிரான் எங்கள் பாக்கிய பயனாம் பதி குன்றைவாள் செக்கிழாரடி சென்னி இருத்துவாம். எல்லாம் அல்ல இறைவனுடைய திருவருட்கருணையும் குருவருளும் முன்னின்றருள் செய்ய கமலவிநாயகர் சத்சங்கத்தின் சார்பாக திருத்தொண்டர் புராண ஞான சிந்தனை சிந்திப்பதற்கு வாய்ப்பு கிடைக்க பெற்றிருக்கிறது. அவ்வகையிலே குருவருளையும் திருவருளையும் மனம் மொழி மெய்கராலே வணங்கி வருகை தந்திருக்கின்ற அடியார்களுடைய திருவடிகளை பணிந்து இன்றைய சிந்தனையை சிந்திக்க முற்படுகின்றோம். நாம் கடந்த வகுப்பில் நம்முடைய திருக்குறிப்பு தொண்டருடைய அருள் வரலாற்றில் நம்ம 10 பாடல் வரை நாம் சிந்தித்திருக்கிறோம். அதனுடைய தொடர்ச்சியாக 11வது பாடலிலே இருந்து இன்றைய சிந்தனையை நாம் சிந்திக்க இருக்கின்றோம். அந்த வகையில் முதல் 10 பாடலுக்குள்ள நமக்கு அந்த காஞ்சி மாநகர் தொண்டை நாட்டினுடைய பெருமைகளை எடுத்து இயம்புகின்ற வண்ணமாக அந்த நில அமைப்பை எடுத்து சொல்லத் தொடங்கியவர் ஒவ்வொரு பகுதியாக சொல்லிக்கொண்டு வருகிற அந்த நிலையில் நம்ம 10 பாடல் கடந்திருக்கிறோம். 11வது பாடல்ந்து சிந்திக்கிறோம். மல்கும் அப்பெரு நிலங்களின் வரை புனர் குறிஞ்சி எல்லை எங்கனும் இரவுலர் ஏனல் முன் விளைக்கும் பல் பெரும் புனம் பயில் வனப்படர் பயில்வன படர் சிறை தோகை சொல்லும் அப்புனம் காப்பவும் சுரிகுழல் தோகை. இந்த பாடலில் இதுகாரும் நமக்கு ஒவ்வொரு நிலத்தையும் ஒரே பாடலில் நாளையும் சொல்லி சொல்லி வந்தவர் இப்போது ஒவ்வொன்றாக சொல்லி கொண்டு வரப்போகிறார். அந்த வகையில் இப்போ நமது வகுத்தும் தொகுத்தும் சொல்லுதல் என்று சொல்வது உண்டு. இப்போ நம்ம ஒவ்வொன்றாக விரித்து சொல்லும்போது அதை வகுத்து சொல்லுதல் என்றும் மொத்த செய்தியும் சொல்லுவதை தொகுத்து சொல்லுதல் என்றும் நம்ம சொல்லுகிற வழக்கம் நமக்கு உண்டு. அந்த வகையில் நானில பகுப்பு அப்படின்னா என்ன அப்படிங்கிறத தொகுத்து சொல்லி கொண்டு வந்தார். ஒரு பாட்டிலேயே நாளையும் சொல்வது, அப்படி நான் நிலத்தில் இருக்கக்கூடிய செய்தி சொன்னார். இப்போ குறிஞ்சி அப்படின்னு எடுத்துக்கொண்டு குறிஞ்சியை சொல்ல போகிறார். ஏன்னா நில அமைப்பில் மலையும் மலை சார்ந்த பகுதி அதை சொன்ன பிறகு அப்படியே கீழே இறங்கி வந்தால் மலை அடுத்து இருக்கக்கூடிய காடு. அப்போ மலையும் காடும் அப்படி ரெண்டையும் சேர்த்து சொல்லி அப்புறம் காட்டை சொல்லணும். அதன் பிறகு அப்படியே கீழே இறங்கும் பொழுது காடும் வயலும் அந்த ரெண்டையும் சொல்லி அப்புறம் வயலை சொல்லணும். வயலுக்கு அடுத்து வருகின்ற பொழுது கடல் பகுதியை சொல்லணும். இப்படி இந்த நில அமைப்பை சொல்லி கொண்டு வரப்போகிறார். அதில் இருக்கிற இயற்கை அழகு சொல்ல போகிறார். அங்கே இருக்கக்கூடிய மக்கள், உணவு, இதெல்லாம் சொல்லிக்கிட்டே வருவார். இவெல்லாம் நாம் ஏன் திருத்தொண்டர் புராணத்தில் படிக்கணும்?
இதெல்லாம் அதான் காப்பியத்துங்களையும் இலக்கண நூல்கள்லையுமே படிச்சிருக்கிறோமே, அதை போய் இங்கே ஏன் பார்க்கணும் அப்படின்னு கேட்டால், இந்த நானில பகுப்பிலும் பெருமானுடைய திருக்கோயில்கள் இருக்கின்றன அப்படிங்கிறத அப்படியே மிக அழகாக காட்ட போகிறார். அதான் நமக்குரிய செய்தி அதுதான். எனவே மல்கும் அப்பெரு நிலங்களின் ஆக நல்ல வளமிக்கதாக இருக்கக்கூடிய வளங்களை தன்னகத்தை கொண்டிருக்கின்ற அந்த தொண்டை வள நாட்டில் மலை சார்ந்த பகுதி வரை புனர் குறிஞ்சி ஆக மலையும் மலை சார்ந்த பகுதி. எனவே குறிஞ்சி எல்லை எங்கனும் எங்கெல்லாம் மலை இருந்ததோ அந்த மலை சார்ந்த பகுதியில் யார் இருந்தாங்க அப்படின்னு கேட்டால் இரவுலர். இந்த இரவுலர் என்பது வேடரை குறிக்கக்கூடிய சொல். எனவே மலை சார்ந்த குறிஞ்சி நிலத்தில் வேடர்கள் என்று சொல்லப்பெறுகின்ற அவர்கள் அங்கே இருக்கிறாங்க. சரி, அவங்களுடைய இயல்பு என்ன அப்படின்னு சொல்லும்போது, ஏனல் முன் விளைக்கும் பல்பெரும் புனம் பயில்வன படர் சிறை தொகை. ஆக அவங்க அந்த வேடர் கூட்டத்தை சார்ந்தவர்கள் பயிரிடுகின்ற பொழுது திணை முதலானவற்றை பயிரிடுகிறார்கள். அந்த திணை முதலான அந்த பகுதிகளை பார்க்கின்ற பொழுது அங்கு தோகைகளை கூட்டு இருக்கக்கூடிய மயில்கள் ஆடிக்கொண்டிருக்கிற காட்சியை காணலாம். அந்த திணை முதலானவற்றை பாதுகாப்பதற்காக அங்கே இருக்கக்கூடிய அந்த குரத்தியர் என்று சொல்லப்பெறுகின்ற பெண்கள் அவங்களும் எப்படி இருக்கிறாங்க, மயில் சாயல் ஒத்திருக்கக்கூடிய மகளிரை அங்கு காணலாம். இதாங்க இந்த பாட்டில் செய்தி சொல்கிறார். எனவே நாம் குறிஞ்சியை பற்றி இப்போ சிந்திக்கிறோம். குறிஞ்சி என்று சொல்லும் பொழுதே அது வரை புனர் குறிஞ்சி, மலையும் மலை சார்ந்த பகுதியும். அங்கே யார் இருப்பாங்க, வேடர் இருப்பாங்க, இரவுலர். அவங்க என்ன செய்வாங்க, திணை காத்தல், திணைப்புணம் காத்தல் என்பது அவங்களுடைய தொழிலில் ஒன்றாக இருப்பது. அதை பெண்கள் செய்வாங்க. அந்த திணை பாதுகாக்கின்ற பொழுது உங்களுக்கு நன்கு தெரியும், முருகப்பெருமான் வள்ளியை செல்லுகின்ற பொழுது அவங்க திணை காவலில் இருக்கும் பொழுது தான் போய் இவர் பார்க்க போனார் என்பது கந்தபுராண செய்தி. அதுக்கு மேலே நீங்கள் கந்தபுராணத்தை பார்த்துக்கலாம், நான் அதுக்கு மேலே விரிக்கலை. எனவே இப்போ மலை சார்ந்த பகுதியில் இன்றும் உணவுப் பொருள் ஒன்றாக இருப்பது திணை. அப்போ அங்கே இருக்கக்கூடிய மக்கள் உணவில் ஒன்று திணை. அந்த திணையை பாதுகாக்கக்கூடிய பணியை அந்த குரத்தியர்கள் என்று சொல்லக்கூடிய பெண்கள் செய்கிறாங்க. அங்கே மயிலும் இருக்கிறது. அந்த மயில் அப்படிங்கிற உயிரினமும் அங்கே தான் இருக்குது. எனவே சிறை தோகை என்றும் அதுக்கு அதை பாதுகாக்கிற மக்களை சுரிகுழல் தோகை, அப்போ 2 தோகை சொல்லுகிறார். அப்படி 2 வகையான தோகை என்று 2 நிலையும் காட்டியிருக்கிறார். அங்கன்வான்மிசை அரம்பயர் கருங்குழல் சுரும்பு பொங்கு பூன்முலை கொடிசியர் குழல் மூழ்கி போக செங்கண் மால்விடையார் திரு காலத்தி என்னும் மல்குள் சூழ் வரை நிலவிய வாழ்வினால் மல்கும். இந்த மலையும் மலை சார்ந்த பகுதியாகிய குறிஞ்சி நிலம், அதில் வான் உலகத்தில் இருக்கக்கூடிய தேவ மகளிர்கள் கீழே இறங்கி வந்து இறைவனை பூசிப்பதற்காக வருவது வழக்கம். அப்படி வரும்பொழுது அந்த வான் உலகத்திற்கு கூடிய தேவ மகளிர்கள் மலர் அணிந்திருக்கிறாங்க. அந்த மலர்க்கூடிய தேன் அதை பருகுகிற அந்த வண்டுகள் அந்த வானத்தில் இருந்த மகளிருடைய அந்த கூந்தலை விட்டு வந்து இந்த குரத்தியர் இருக்கக்கூடிய அவங்க அணிந்திருக்கிற மலர் அது இருக்கக்கூடிய தேனை பருகுவதுக்கு வந்தது. இங்கே அந்த தேனை சாப்பிட்டுட்டு போக மாட்டேன்னு அங்கேயே இருக்குது. அப்படிப்பட்ட காட்சியை நீங்கள் காணலாம். அதை எங்கே பார்க்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதோ எங்கள் திருக்காலத்தி மலையில் அந்த காட்சியை காணலாம். வானவர் தானவர் வந்து என்பது ஞானசம்பந்த தேவார். எங்கள் காலத்தில் யாரெல்லாம் வந்து வணங்குனாங்க, காலத்தி மலையே அப்படின்னு பாடுகிற அந்த தேவாரத்தில் வானவர் தானவர் என்று மிக அழகாக அந்த காட்சி உண்டு. நாம் கண்ணப்பர் வரலாற்றை படிக்கும் பொழுதும் அங்கே தேவர் இனத்தை சார்ந்தவர்கள்லாம் வந்து வழிபாடு செய்வதும், முனிவர் முதலானவர்களும் 5 6 அடக்கி உள்ளார்கள் அங்கே இருப்பதனால
காலத்தி மலை இரவு என்பதே இல்லை. ஏன்னா அந்த நெருப்பு போன்று சுடரை விடுகிற சுடர்மணியுடைய சோதி மரங்கள் என்று சொல்லக்கூடிய மரங்களும் இந்த குரங்குகள் விட்டில் பூச்சிகளை கொண்டு வந்து அந்த தன்னுடைய இடத்துல கொண்டாந்து வைத்து கொண்டிருப்பதனால ஏற்படுகிற வெளிச்சமும், அவை போக 5ம் 6ம் அடக்கியுள்ளார் தவம் செய்கிற இடம் என்பதனால அந்த அவர்களிடத்து வெளிப்படுகிற அந்த ஒளி, அந்த தேஜஸ், அந்த இரவை பகலாக்கி கொண்டு இருக்கிறது அப்படின்னு நாம் கண்ணப்பர் வரலாற்றில் படிச்சிருக்கிறோம். அதெல்லாம் இங்கே நினைவில் வைத்து பார்க்கணும். எனவே அங்கன் வான் மிசை மேல் வானிலிருந்து, வான் மீது இருந்து. எனவே அத்தகைய இந்த மலை சார்ந்த பகுதியில் அரம்பையர், வானுலகத்து தேவ மகளிர் அரம்பையர், கருங்குழல், அவங்க கூந்தல் இருந்த அந்த கருமையான அந்த குழல், சுரும்பு வண்டுகள் என்ன பண்ணுச்சு, பொங்கு பூன்முலை கொடிசியர் குழல் மூழ்கி போகா. இங்கே கொடிச்சியர் என்பது குறத்தியரை சொல்லுகிற சொல். அங்கே இரவுலர்னு சொன்னாருங்க, இரவுலர் என்று குறவர்களை சொன்னார். அதே மாதிரி இங்கே அந்த பெண்டீரை சொல்லும் பொழுது கொடிச்சியர் என்று குறித்திருக்கிறார். எனவே அந்த பெண்களுடைய கூந்தலுக்கு குழல் மூழ்கி போகா, அந்த வந்த வண்டு போகலை. அது எங்கே, செங்கண்மால் விடையார் திருக்காலத்தி. இந்த செங்கண்மால் விடையார் திருக்காலத்தி. எனவே திருமால் விடையாக தாங்கி நிற்கக்கூடிய சிறப்புக்குரியது என்பதும் சிவந்த கண்ணை உடைய விடை என்பதுமாக 2 பொருள். செங்கண்மால் விடை அப்படின்னு கேட்டால் மால்விடை, மாலே விடையாக நின்றது என்பது ஒரு வரலாறு. அப்படியே கண் சிவந்திருக்கின்ற விடை, வெள்ளை நிறமுடைய விடை, ஆனால் கண் சிவந்திருக்கின்ற விடை என்பதனால் செங்கண்மால் விடையார். விடை உடையவர் விடையார். எனவே விடை இடப வாகனத்தை குறித்தது, அதை உடையவன் உடையார். அது மாதிரி விடையார், விடையார் கொடி உடையான் என்றெல்லாம் தேவாரத்தில் இங்கே பார்க்கலாம். அதில் விடையார் திருக்காலத்தி. அப்போ இந்த மலையும் மலை சார்ந்த பகுதியில் பெருமான் வீற்றிருக்கிற கோயில் என்று சொன்னால் திருக்காலத்தி என்பது இங்கே இருக்கிறது. எனவே காலத்தி என்னும் மல்கு சூழ் வரை நிலவிய வாழ்வினால் மல்கும், மேகம் வந்து தவழ்ந்து நிற்கக்கூடிய உயர்ந்த மலையாகிய காலத்தியை தன்னகத்தை கொண்டிருப்பது இந்த குறிஞ்சி. ஒரு 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 கோயில் சொன்னார். அது மட்டுமல்ல, அடுத்து சொன்னார், பேறு வேறு சூழ் இமயவர் அரம்பையர் பிறந்து மாறியில் வேடரும் மாதரும் ஆகவே வணங்கும் 6 சூசடை அண்ணலா திரு இடைச்சுரம் கூறு மேன்மையின் மிக்கது அந்நாட்டு வன் குறிஞ்சி. 2வது தலம் சொல்கிறாரு. அதாவது இந்த தொண்டை வள நாட்டில் நல்ல உயர்ந்த பகுதியாக இருக்கக்கூடியது அப்படிங்கிற வகையில் இந்த குறிஞ்சி நிலம் பேறு வேறு சூழ், இந்த நிலத்துக்கு வேற என்ன பேறு வேண்டும் அப்படி சொல்லக்கூடிய வண்ணமாக இமயவர் தேவர்கள், அரம்பையர் ஆக வான் உலகத்தில் இருக்கக்கூடிய தேவரும் தேவ மகளிருமாக அவங்க வந்து இந்த சாமியை கும்பிட்டு போனாங்க. யார், இறைவனை. அப்புறம் பார்த்தாங்க, பேசாமல் இங்கேயே இருந்து கும்பிடலாமேன்னு நினச்சாங்க. அதனால் என்னாச்சான், குறவர் குறத்தியராக வந்து பிறந்து அங்கே திரு இடைச்சுரம் அப்படிங்கிற திருத்தலத்து பெருமானை வணங்கி கொண்டிருக்கிறார்கள். இதை விட என்னங்க பேர் வேணும்? பேர் வேறு என்ன வேண்டும்? ஏன், எல்லாம் வான் உலகத்தில் இருக்கத்தான் ஆசைப்படுவாங்க. ஆனால் வான் உலகத்தில் இருக்கிறவங்க நம்ம மண்ணுக்கு வந்து இறைவனை பூசிக்க வேண்டும் என்பதற்காக இறங்கி வந்திருக்கிறாங்களே, இதை விட என்ன வேண்டும்? அதான் பேரு வேறு சூழ் இமயவர் அரம்பையர் பிறந்து. அங்கே தேவ உலகத்தில் இருந்தவர்கள் மீண்டும் அப்போ தேவ உலகத்தில் இருக்கிறவங்களுக்கு பிறப்பு உண்டு என்பது தெரிகிறது. எனவே பிறந்து மாரியில் வேடரும், வேடராகவும் மாதராகவும் ஆகவே வணங்கும் 6 சூசடை அண்ணலா திரு இடைச்சுரம். இது நமக்கு செங்கல்பட்டிலிருந்து கழுக்குன்றம் செல்லுகிற சாலையில் இந்த இடைச்சுரம் என்று சொல்லக்கூடிய தலம்ங்க. அருமையான திருத்தலம், இயற்கையான ஒரு சூழல் சூழ்ந்திருக்கிற பகுதி,
மலை சார்ந்த பகுதி. அவருடைய வண்ணத்தை கண்டு திருஞான சம்பந்தப் பெருமான் வியந்து பாடிய பதிகம் இருக்குது. என்னே இவர் வண்ணம், ஆக இடைச்சுரம் மேவிய இவர் வண்ணம் என்னே என்னே என்று அந்த திருத்தலத்து பெருமானை திருஞான சம்பந்தப் பெருமான் போற்றியிருக்கிறார். அந்த ஆலயத்தில் பின்புறமாக தீபத்தை காட்டினா முன்ன தெரியுங்க. சாமி திருமேனியில் தீபாராதனை என்று சொல்லக்கூடிய விளக்கை சுடர் காட்டும் பொழுது பின்புறம் கொண்டு போனால் முன்ன அந்த சுடர் தெரியும். மாணிக்க வண்ணர் என்று அந்த பெருமான் இருக்கிறார். நீங்கள் போய் ஒரு நாள் தரிசனம் பண்ணால் தான் அந்த அழகு தெரியும். ஆக அப்படிப்பட்ட பெருமான் அங்கே இடைச்சுரம் இருக்கிறார். அப்போ ஞானசம்பந்த பெருமான் இடைச்சுரம் மேவிய இவர் வண்ணம் என்னே என்று வியந்து காட்டிய சிறப்புக்குரிய இடைச்சுரம். எனவே அந்த மலையும் மலை சார்ந்த பகுதியில் இங்கு சொல்லப்பெறுகின்ற இந்த குறிச்சி அப்படிங்கிறக்கூடிய அந்த குறிஞ்சி நிலத்தில் 2 கோயில் இப்போ சொல்லிட்டார். அடுத்து சொல்கிறார், அம்பொன் வார்குழல் கொடிச்சியருடன் அறமகளிர் வம்பு உலா மலர் சுனை படிந்து ஆடும் நீள்வரை பின் உம்பர் நாயகர் திருக்கழுக்குன்றமும் உடையத்தால் கொம்பர் வண்டு சூல் குறிஞ்சி செய்தவம் குறை உளதோ. 3வது திருத்தலம் சொல்கிறாரு. இங்கே அந்த அழகான வார்குழல் நீண்ட குழலுடைய குறத்தியர்கள், அவரோடு தேவமகளிர் அறமகளிர் வம்புலா மலர் சுனை படிந்து, அந்த சுனை நீரில் படிவது, அங்கே மலர் இருப்பதனால அந்த சுனை நல்ல வாசனையுடைய சுனை அப்படின்னு சொல்லுவதுங்க. இது நமக்கு பழைய காலங்களில் பார்த்திங்கன்னா நீர்நிலை அப்படின்னு பார்க்கும்போதே நல்ல வாசனையுடைய மலர்கள் இருப்பதனால நீர்நிலையில் நல்ல வாசனை என்று சொல்லக்கூடிய நாற்றம் அதிலேயே இருக்கும். அப்படி தான் இருக்கிறது. போய் அந்த திருவெம்பாவை பாட்டை படிச்சிங்கன்னா தெரியும். ஒவ்வொரு பாட்டிலையும் அந்த பொங்கு மடு என்றும், அந்த மடு எப்படி இருக்கிறது அப்படின்னா இறைவனும் இறைவியும் போல இருக்கிறது அப்படின்னு ஒவ்வொரு பாடல்லையும் அந்த மடுவையும் சொல்லியிருப்பார். ஆடுகிற மகளிரையும் நம்முடைய மணிவாசக பெருமான் காட்டியிருப்பார். நீங்கள் திருவாசகத்தில் ஒரு இயற்கை அழகு பாராட்டப்பட்டு இருக்கிறது அப்படின்னா அது திருவெம்பாவைக்குள்ளே தான். அப்புறம் சும்மா 1-2 அங்கங்கே தொட்டு காட்டியிருப்பார். அந்த அழகு சொல்வது என்பது மற்றபடி அவருடைய பார்வையில் இறைவனுடைய கருணை தான் தெரியும், தன்னுடைய இழிநிலை தான் தெரியும். அப்படி தான் திருவாசகம் முழுக்க நம்ம பார்க்க முடியும். அதனால் அந்த வகையில் மொய்யார் தடம் பொய்கை புக்கு முகையரென்ன, மொய்யார் தடம் பொய்கை வண்டுகள் வந்து மொய்த்து கொண்டு இருக்கின்ற பொய்கை அப்படிங்கிற மொய்யார் தடம் பொய்கை புக்கு முகையரென்ன கையால் குடைந்து குடைந்து உன் கடல் வாடி. எத்துணை பாட்டு அதில் நீங்கள் அந்த பொய்கையை மட்டும் பார்க்கும்போது, அதை பார்க்கும்போதே இறைவனும் எம்பிரானும் எம்பிராட்டியும் போல் இருக்கிறது இந்த பொய்கை அப்படின்னு அந்த உவமைகள்லாம் காட்டியிருப்பார். திருவெம்பாவையில் காண்க. அதனால் இங்கே பார்ப்போம். எனவே அம்பொன் வார்குழல் கொடிச்சியருடன் அறமகளிர் வம்புலா மலர் தேன் நிறைந்த மலர். வம்பு என்ற சொல்லுக்கு தேன் என்று பொருள். வம்பார் குன்றம், வம்பார் சாரல் அப்படின்னு தேவாரத்தில் நீங்கள் பார்க்கலாமுங்க. வம்பு அப்படின்னா தேன் அப்படின்னு அர்த்தம். வம்புலா மலர், அப்போ தேன் நிறைந்த மலர். வம்புலா மலர் சுனை படிந்து, அந்த நீருக்குள்ளே படிந்து ஆடும் நீரை அந்த நீள் வரை. ஆக அவங்க வந்து தேவ மகளிர்கள் இந்த மண்ணுலகத்திற்கிற குறமகளிரோடு சேர்ந்து சுனை நீர் ஆடி அதன் பிறகு அங்கே இருக்கிற பெருமானை வந்து வணங்குறாங்க. பின் உம்பர் நாயகர் திருக்கழுக்குன்றமும் உடையத்தால். எனவே திருக்கழுக்குன்றம் அருமையான திருத்தலம். நம் பெருமக்கள் கழுக்குன்றத்தை அழகாக பாடியிருக்கிறாங்க. காதல் செய் கழுக்குன்றமே அப்படின்னு பாடியிருக்கிறாங்க. அது பிழைகள் தீர தொழுமின் என்று சுந்தரமூர்த்தி சாமிகள் மிக அழகாக கொடுத்துருக்கிறார். ஒவ்வொரு பாட்டிலையும் ஒன்று ஒன்றா சொல்லி இது தீரணும்னா கழுக்குன்றத்தை தொழணும். எப்படி தொழணும்? சென்று சென்று தொழுமின். ஒரு தடவை கும்பிட்டேன்னு நினச்சிட்டு விட்டுறாதீங்க. கழுக்குன்றத்தை
திரும்ப திரும்ப போய் கும்பிடுங்க, சென்று சென்று தொழுமின் என்று அறிவுறுத்தி இருக்கிறார் நம்முடைய நம்பி ஆரூர். மணிவாசக பெருமான் கணக்கிலா திருக்கோலம் நீ வந்து காட்டினாய் கழுக்குன்றிலே, அன்பின் வடிவத்தை வந்து காட்டினாய் கழுக்குன்றிலே அப்படின்னு ஒவ்வொரு பாட்டிலையும் ஒன்று அழகாக கழுக்குன்றத்தை அவரும் பாடி அருள் செய்திருக்கிறார். அத்தகைய கழுக்குன்றத்தை தன்னகத்தே கொண்டிருப்பது இந்த தொண்டை நாடு. அப்போ மலையும் மலை சார்ந்த நிலப்பகுதியில் கோயில் கொண்டிருக்கக்கூடிய பகுதியாக எடுத்துக்கொண்டால் எங்கள் தொண்டை வள நாட்டில் காலத்தி என்கிற மலையும், திரு இடைச்சுரம் என்கின்ற மலையும், கழுக்குன்றம் என்கின்ற மலையும் இருக்கிறது. 3 இடத்துல இங்கே பெருமான் கோயில் கொண்டிருக்கிறார். இங்கே குறமகளிரோடு அறமகளிரும் இருக்கிறார்கள் அப்படிங்கிற காட்சியை பதிவு செய்திருக்கிறார். இந்த குறிஞ்சி நிலம் இந்த பெருமானை தன்னகத்தே கொண்டிருப்பதற்கு அது தவம் செய்திருக்கிறது. எனவே இந்த குறிஞ்சி நிலத்தின் தவத்தில் ஏதாவது குறை சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டால் குறை சொல்ல இயலாது அப்படிங்கிற அதான் கடைசி அவர் சொல்கிறார். கொம்பார் வண்டு சூழ் குறிஞ்சி செய் தவம் குறை உளதோ கேள்விங்க. குறைபாடு உடையதா? இல்லை. ஏன்னா இறைவன் வெளிப்படுகிறார் என்றால் அது அந்த மண் தவம் செய்யாதுங்க. ரொம்ப ஞாபகம் வச்சுக்கணும் எப்பவுமே. மண் என்பது அசத்து பொருள். சைவ சித்தாந்தத்தில் அது அறிவு பொருள் அல்ல. மண் தவம் செய்தது இந்த என்ன தவம் மண் தவம் செய்யாதுங்க. அந்த மண்ணில் இருக்கிற மக்கள் செய்கிற தவம் அது மண் மீது ஏற்றி சொல்லப்பெறுவது, அவ்வளவுதான். அப்போ சீர்காழி தவமுடைய சீர்காழினா சீர்காழி என்ற மண் தவம் செய்யாது. சீர்காழி இருக்க மக்கள் தவம் செய்தவர்கள், செய்து கொண்டிருப்பவர்கள் என்று தான் பொருளே அன்றி நீங்கள் அந்த மண் தவம் செய்ததுன்னு கருதக்கூடாது. இங்கே குறிஞ்சி செய்த தவம் குறைவான்னு கேட்டால் குறிஞ்சி நில மக்கள் தவம் செய்தவர்கள். எனவே இறைவன் 3 இடங்களை எடுத்துக்காட்டு. இன்னும் நிறையா இருக்குது. ஆனால் சேக்கிழார் பெருந்தகை நமக்கு இன்றைக்கி பாடல் பெற்ற தலங்கள் அப்படின்னு எடுத்துக்கொண்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா நம் பெருமக்கள் சென்று வணங்கிய வகையில் 3 காட்டியிருக்கிறார். ஒரு இலக்கியம் இங்கே எல்லாம் உண்டு. எங்கள் தொண்டை வள நாட்டில் எல்லா நிலத்திலும் பெருமான் விரும்பி வெளிப்பட்டிருக்கிறார் என்கிற உண்மையை இந்த உலகத்துக்கு சொல்லணும். இதாங்க நோக்கம். அப்போ அந்த உண்மையை சொல்வதற்கு ஒன்றொன்றாக சொல்லும்போது ஒவ்வொரு நிலத்திலும் எங்கள் பெருமான் இருக்கிறான்னு சொன்னோம். அதனால் எல்லாத்தையும் சொல்லிட்டாருங்கிற அவசியம் வேண்டியதில்லை. எடுத்துக்காட்டாக ஒரு 2-3 சொன்னாவே நீங்கள் இப்போ இதில் சொல்லாத தலம் இருக்குதுன்னு வச்சுங்க. உதாரணத்துக்காக சொல்கிறேன். இப்போ அச்சிறுப்பாக்கம் இருக்குது, அங்கே பெருமான் மேலே இருக்கிறாரு. அங்கே இருக்கிற சொல்லலையா அப்படின்னா அதை நீங்கள் சொல்லனா அதை வைத்து கொள்ளலாம். அது அச்சிறுப்பாக்கத்தையும் நீங்கள் கணக்கில் குறையில்லை. அப்படி இறைவன் வெளிப்பட்டிருக்கிற தலங்கள் நிரம்ப இருக்கின்றன. நிறைய இருக்குது. 1-2 இல்லை. நம்முடைய விமான நிலையம் ஏற்று மாதிரி ஒரு மலை இருக்குது. அந்த மலையில் அதோட சாமி இருக்கிறாரு. ஆனால் சொல்லலையா அப்படின்னு கேட்டால் அது நீங்கள் இங்கே எடுத்துக்காட்டுக்காக காட்டப்போகிறது. எல்லாம் சொல்லணுங்கிறது இல்லை. இந்த குறிஞ்சி நிலத்தில் எங்கள் பெருமான் வெளிப்பட்டிருக்கிறார். அதற்கு 3 இடம் காட்டியிருக்கிறார். நீ அடுத்து சொல்லார். கோலமுல்லையும் குறிஞ்சியும் அடுத்த சில் இடங்கள் நீலவால்படை நீலி கோட்டங்களும் நிறைந்து காலவேணியிலில் கடும் பகல் பொழுதினை பற்றி பாலையும் சொலல் ஆவன உல பால் முரம்பு. அடுத்து சொன்னார். அப்படியே மலையை விட்டு அப்படியே கீழே இறங்கி வந்தீங்கன்னா மலை முடிகிற இடத்துல காடு தொடங்கும். அப்போ அந்த இடம் எப்படி இருக்கும்னு கேட்டால் 2 நிலமும் கலந்து இருக்கும். அதனால் கோல முல்லையும் கோலம்னா அழகுன்னு அர்த்தம்ங்க. அதை வீட்டில் முன்னாடி கோலம் போட்டோன்னு சொல்கிறோம். கோலம் அது பேர் கோலம். நான் சொல்ல என்ன கோலமாக போட்டு வச்சுருக்கிற, நீ போட்டது கோலமா அப்படின்னு கேட்கும்போது வேற ஒரு வார்த்தை பயன்படுத்துவோம். ஒரு ஆவம் முன்னாடி போட்டிங்கன்னா பொருள் வேறு. அப்போ அது கோலம் அப்படின்னா அழகு. அதனால் கோல முல்லையும் அழகான முல்லை நிலமும் குறிஞ்சி இப்போ மலைப்பகுதி சொன்னதுனால குறிஞ்சியும். எனவே கோல முல்லையும் குறிஞ்சியும் அடுத்த சில் இடங்கள் இந்த முடியவே தொடங்குகிற இடமா இருப்பது. அப்படிப்பட்ட இடத்துல நீலவாள் படை
வாழ்படை உடைய நீலி கோட்டங்கள். நீலி கோட்டம் என்பது நம்ம எல்லை தெய்வமாக போற்றப்பெறுகின்ற வண்ணம் கொற்றவைன்னு பேருங்க. கொற்றவை, இந்த கொற்றவை என்பது தான் பின்னால் துர்க்கை அப்படின்னு ஆச்சு. கொற்றவை அதாவது எல்லையில் வைத்து வழிபாடு செய்த திருமேனி அந்த கொற்றவை என்பது. நீங்கள் பழைய காலங்களிலிருந்து சோழ சேர பாண்டியர் அவங்களுடைய வரலாற்றில் கூட உங்களுக்கு கொற்றவைக்கான இடங்கள் உண்டு. அப்படி அவங்க வழிபாடு பண்ணுகின்ற நிலை. கொற்றவை அப்படின்னாவே வெற்றிக்குரியவள் என்று பொருள். அதுதான் பின்னால் இந்த கொற்றவை என்ற சொல்லு தான் பின்னால் துர்க்கை அப்படின்னு இடம் பெற்றுச்சுங்க. முதல் இலக்கியங்களில் கொற்றவை என்று பேர். அதனால் நீலவாழ் படை நீலி கோட்டங்களும், நீலி கோட்டம் என்பது அந்த கொற்றவையின் கோயில்கள். ஏன்னா வனத்தில் இருக்கக்கூடிய தெய்வம். நீங்கள் சில கோயில்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா வனம் சார்ந்த பகுதியில் அந்த தெய்வம் இருக்கும். உங்களுக்கு நினைவுக்காக சொல்கிறேன், இங்கே தொண்டை நாட்டில் நீங்கள் பார்க்கலாம். இருந்தாலும் நான் உங்களுக்கு எனக்கு தெரிஞ்சதை சொல்லணுங்கிறத. ஊட்டி போகிற வழியில் மேட்டுப்பாளையத்தில் வனபத்திரகாளி அம்மன் கோயில். பத்திரகாளினாவே உங்களுக்கு நீலி தான் ஆச்சுங்களா. அது இடம் எங்கே இருக்குது? வனத்தில் இருக்குது. எனவே அந்த ஊர் பேரை சொல்லும்போது வனபத்திரகாளி அம்மன் கோயில் அப்படின்னு சொல்வதை நீங்கள் பார்க்கலாம். அப்போ அந்த வனம்ங்கிற சொல், அப்போ காடு சார்ந்த பகுதியில் நீலிக்குரிய கோயில்கள். கோட்டம்னா கோயில்னு அர்த்தம். குமரக்கோட்டம் அப்படின்னு நீங்கள் பூம்புகார் படிச்சிங்கன்னா கோட்டம் கோட்டம் என்ற சொல் தான். கோயில் கோயில் என்ற பேர் இருக்காது அங்கே. கோட்டம் கோட்டம் என்ற சொல் பூம்புகாருக்குடைய நகர அழகை காட்டுகிற இடங்களில் நீங்கள் பார்க்கலாம். எனவே முருகனுக்குரிய கோட்டம் இருக்குது. குமரக்கோட்டம், கந்தவேல் கோட்டம், வேர்க்கோட்டம் என்று சொல்லப்பெறுவது. அது மாதிரி இங்கே கோட்டம் நீலி கோட்டங்களும் நிறந்து கால வேனிலில். இந்த வேனில் என்று சொல்லக்கூடிய காலம் இது எப்படிப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நிலப்பரப்பில் காடு என்ற பகுதி மழை இல்லாமல் வறண்டு போகின்ற பொழுது பாலை என்று சொல்லப்பெறும். இயல்பாக நம்முடைய தமிழகத்தில் பாலை நிலம் இல்லை. அந்த பாலை என்பது நிலம், அது காடும் காடு சார்ந்த பகுதி வறண்டு போகின்ற பொழுது பாலை என்ற சொல் அமையும். அது தற்காலிகமான ஒன்று, நிரந்தரமல்ல. அதனால் நம்முடைய நூலை சொல்லும்போதே நானில பகுப்பும்பாங்க. நிலம் 5, நீங்கள் மொத்தமாக சொன்னால் 5 நிலம் சொல்லணும். ஆனால் தமிழகத்தில் தமிழ் கூறுகிற நல்லுலகம் இந்த நிலப்பரப்பை 4ஆகத்தான் பிரிச்சிருக்குது, 5ஆக பிரிக்கலை. ஏன்னா 5ஆவது நிலம் நம் நிலத்தில் இல்லை. பாலை என்பது தமிழகத்தில் இல்லை. பாலை நிலம் இந்தியாவில் இருக்குது, உலகத்தில் இருக்குது. ஆனால் நமக்கு இருக்குதான்னு கேட்டால் இல்லை. ஆனால் பாலை என்று எதை சொல்லலாம் என்று இலக்கணம் அன்றைக்கே சொல்லி போடுச்சு. இது பாலை அப்படின்னு சொல்லுவது. அப்போ பாலையும் சொலவல உடம் உண்டு என்பது குறிப்புகளில் சொல்வது உண்டு. அதனால் இங்கே சொன்னார், அந்த முல்லை நிலமும் குறிஞ்சி நிலமும் அடுத்தடுத்த 2 கூடி நிற்கக்கூடிய இடத்துல அந்த மேட்டு நிலங்களில் நீலியுடையாகிய அந்த கோட்டங்கள் அமைய பெற்றிருப்பது. அந்த கோயில் இருக்கிற பகுதிகளில் பெரும் பொழுதாகிய, அப்போ நீங்கள் ஒரு பருவ நிலைகளில் பகல் அதிகமாக இருப்பது எப்போன்னு கேட்டிங்கன்னா வெயில் காலத்தில். என்ன நீங்கள் சும்மா நம்ம படிக்கிறோங்க, ஆனால் பகற்பொழுது என்பது நீங்கள் சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா இப்போ அந்த மார்கழி மாதங்களில் பகல் பொழுது என்பது குறைவாக இருக்கும். ஏன்னா மேகக்கூட்டம் சூழ்ந்து அந்த சூரியனை நீங்கள் காண்பதுக்கே ரொம்ப தாமதமாக இருக்க மாதிரி இருக்கும். சீக்கிரமே இரவு வந்த மாதிரி தெரியும். அப்போ பகல் பொழுது நீங்கள் கணக்கில் குறைவாக தெரியும். அவர் 12 மணி நேரம் அவர் டியூட்டி கரெக்டாக தான் செஞ்சிட்ருக்கிறார். ஆனால் நமக்கு அந்த கால வரை சூழல், அந்த சுற்றி வருகிற அந்த பூமி என்கிற கோள் சூரியனை சுற்றுவதிலும் சூரியன் தன்னைத்தானே அந்த பூமி தன்னைத்தானே சுற்றுவதிலும் ஏற்படுகிற பருவ மாறுதல்கள் இதெல்லாம் இருப்பதனால
ஆண்டுக்கு சில மாதங்கள் பகல் பொழுது அதிகமாக இருக்கும், சில மாதங்கள் இரவு பொழுது அதிகமாக இருக்கும். வேனிற்காலம் கோடை காலம் என்பது பகற்பொழுது அதிகமாக இருக்கும். சொல்கிறார் பாருங்கள், கால வேனிலில் கடும் பகல் பொழுது. அப்போ நீண்ட பொழுதாக இருக்கக்கூடிய அந்த வேனிற்காலத்தில் பற்றி பாலையும் சொல்லல். அப்போ வேனிற்காலத்தில் மழை இருக்காது, எனவே மேட்டு நிலங்கள் வறண்டு இருப்பதனால பாலை என்று சொல்லலாம். அப்படி சொல்லுகின்ற இடமும் உண்டு. அப்படி சொல்லும்போது அது சொல்லிட்டார், சொல்லும் எல்லையின் புறத்தன துணர்ச்சுரும்பு அலைக்கும் பல் பெரும் புனல் கான் ஆறு இடை இடை பறந்து கொல்லை மென் இன்பக் குருந்தின் மேல் படர்ந்து பூம்பந்தர் முல்லை மென் புதர் முயல் உகைத்து அடங்கு நீள் முல்லை. இப்போ அந்த இடத்த சொல்லுகிறார். இந்த கோடை காலம் அதில் எப்படி இருக்குனார், சொல்லும் எல்லையில் புறத்தன. இப்படி சொல்லக்கூடிய அந்த முல்லை நிலம் அப்படிங்கிற அந்த பகுதியில் காணும் பொழுது, காடு என்ற பகுதி தொடங்குகிற இடத்துல எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டால், அப்படியே துணர் சுரும்பு அலைக்கும் பல்பெரும் புனல் கான் ஆறு. கான் ஆறுனா காட்டாறுன்னு அர்த்தம், காட்டாற்று வெள்ளம் அப்படிங்கிற பாருங்க, காட்டாறு. இடை இடை பறந்து அந்த ஆறானது அப்படி இடையிடையே பறந்து இருக்கக்கூடிய பகுதியாக இருப்பது அந்த நிலப்பரப்பு. அதில் கொல்லை மென் இன்ப குருந்தின் மேல் படர்ந்த பூம்பந்தர், நல்ல மலர்கள் பறந்து இருக்கக்கூடிய பந்தர், பூப்பந்தர், பூங்கொத்துக்கள் இருக்கின்றன. அதில் வண்டுகள் வந்து மொய்க்கிறது. அதனால் அந்த வண்டுகளை அழைத்து கொண்டு வருகின்ற நீர் பெறக்கூடிய ஆறு. எனவே இந்த ஆறு எப்படி வருகிறது, துணறு சுரும்பு அலைக்கும் பல்பெரும். சுரும்புனா வண்டு, அந்த கொத்து கொத்தாக இருக்கக்கூடிய மலர்கள், அதில் இருக்கக்கூடிய தேனை பருக வண்டு மொய்க்க ஆற்று வெள்ளமானது மலரை அடித்து கொண்டு வர அந்த மலரோடு சுரும்பும் சேர்த்து கூடவே வருது. இந்த காட்சி அதுதான். சுணர் சுரும்பு அலைக்கும் பல்பெரும் புனல், நீரானது மலரை சுமந்து கொண்டு வர அந்த மலரின் தேனை பருக வண்டும் அதை கூடவே வருது. அப்படி வருகின்ற காட்சியுடைய காட்டு ஆறுகளும் அவ்வாறு பறந்து செல்லக்கூடிய கொல்லை அப்படிங்கிற அந்த நிலப்பரப்பாக இருக்கக்கூடிய இடத்துல காணுகின்ற பொழுது மரத்தின் மீது, ஆக அந்த மரத்தின் மீது என்ன இருக்குது, முயல் உகைத்து அடங்கும் நீள் முல்லை அப்படிங்கிற இவ்வாறு பறந்து இருக்கக்கூடிய அந்த முல்லை நிலத்தில் கொடிகள் உடைய அவைகள் படர்ந்துருக்கு. எது, முல்லை கொடி படர்ந்துருக்கு. முல்லை நிலத்தில் முல்லை கொடி படர்ந்துருக்கிறது. முல்லை கொடி படர்ந்திருக்கக்கூடிய பகுதியில் இவ்வாறு நீங்கள் காணலாம் அப்படின்னு அந்த காட்சி அமைப்பை சொல்லுகிறார். பிளவு கொண்ட தன்மதினுதல் பேதையர் எயிற்றை களவு கொண்டது தளவு என களவு அலர் தூற்றும் அளவு கண்டு அவர் குழல் நிறம் கனியும் அக்களவை தளவு கொண்டு எதிர் சிரிப்பன தமக்கும் உண்டு என்று. இது இந்த பாட்டில் ஒரு அழகு அல்லது ஒரு நயம் அப்படின்னு சொல்வதுங்க. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த முல்லை அப்படிங்கிறத தளவு அப்படிங்கிற சொல்லால் இங்கே குறித்திருக்கிறார். களவு என்பது கலாச்செடின்னு ஒரு செடி. முல்லையும் களவு என்று சொல்லப்பெறுகின்ற கலாச்செடி ரெண்டும் இருக்குது. ஒன்று இன்னொன்றை பார்த்து சிரிக்குது. இது அதை பார்த்து சிரிச்சுது, அது இதை பார்த்து சிரிச்சுது. ஏன் சிரிக்கணும் அப்படின்னு கேட்டால் ஒரு இயற்கை காட்சி சொல்கிறார். பிளவு கொண்ட தன் மதிநுதல் பேதையர் எயிற்றை, இந்த வளைந்து நிற்கக்கூடியது பிளவு அப்படின்னு சொல்லும்போது சந்திரன் அப்படி வளைந்து ஒவ்வொரு பிறையாத்தானே இருக்கிறாருங்க. அதனால் பிளவு கொண்ட தன்மையை ஒத்து இருக்கின்ற, நம்ம நெகத்தில் அப்படி வெட்டி கீழே போட்டோம்னா அது அப்படி வெட்டி வளைஞ்சிருக்குது, அந்த நெகம் போலன்னு சொல்லுவது உண்டு சில இலக்கியத்தில். அது மாதிரி பிளவு கொண்ட தன் மதிநுதல் பேதையர் எயிற்றை, அந்த 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 மதியினுடைய நெற்றியை கொண்டிருக்கின்ற இந்த நில மக்கள் யாருன்னு கேட்டால் இடைச்சியர்கள். ஏன்னா இது இடையர்கள் இருக்கிற பகுதி என்பதனால் இங்கே இருக்கிற பெண்கள் இடைச்சியர்னு பேர். ஆணுக்கு இடையர்னு பேர், பெண்ணுக்கு இடைச்சியர்னு பேர். அதனால் இந்த பேதையர் எயிற்றை
அவங்களுடைய பற்களின் அழகை என்ன பண்ணுச்சு, இந்த முல்லை என்று சொல்லக்கூடிய அரும்புகள் தான் அவற்றை என்ன சொல்வது, கொச்சையாக சொன்னால் திருடி கொண்டான. இந்த முல்லை, நம்ம ஒரு பெண் சிரித்தா முல்லை போல சிரிக்கிறான்னு சொல்லுவோம். அந்த முல்லை போல முத்தன்ன வெண்ணகையாய் அப்படின்னு மணிவாசகர் முத்து போன்று இருக்கின்ற பற்கள் வரிசையை சொல்வார். முல்லை அரும்பு போல அப்படின்னு சொல்வது உண்டு. ஏன்னா அந்த வெண்மையை சொல்வதும் அந்த அழகு சொல்வதுக்குமா சொல்வதும். ஆனால் இங்கே சேக்கிழார் எப்படி காட்டுகிறாரு, இந்த நிலத்தில் இருக்கக்கூடிய பெண்ணினுடைய பற்களுடைய அழகு அதை இந்த முல்லை கவர்ந்து கொண்டது. எனவே அந்த முல்லை கவர்ந்துருக்குதான். களவு கொண்டது தளவு என, இந்த களவு கொண்டது எது, தளவு. தளவுனா முல்லை. முல்லையானது இடைச்சீருடைய அந்த பல், அந்த வெண்மையினைய தான் கவர்ந்து கொண்டது. அதை கண்டு களவு அலர்தூற்றும். களவு கலாச்செடி. அந்த கலாச்செடி என்கிற அந்த மரம், அந்த செடியானது என்ன பண்ணுகிறது, முல்லையை பார்த்து எப்படியோ அந்த பெண்ட்டு இருக்கிறத நீ கவர்ந்துக்கிட்டியா இல்லையா அப்படின்னு அது பார்த்து அலர்தூற்றுகிறது. அலர்தூற்றுதல் அப்படின்னு நமக்கு தெரியுங்க. ஆக பலவாறு அலர்தூற்றுதல் நமக்கு மணிவாசக பெருமானே சொல்லியிருக்கார். நீங்கள் பக்திக்கு எப்போ சிக்கிறீங்களோ அப்போவே உங்களை இந்த உலகம் அலர்தூற்றும் அப்படின்னார். 6வது மாதத்திலேயே அலர்தூற்றப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். கருவுக்குள்ளே இருக்கும்போதே உங்களுக்கு அந்த ஊர் அலர் பிழைத்தும்னார். ஆக 6 திங்களில் ஊர் அலர் பிழைத்தும், ஊர் அலர் பிழைத்தும் அப்படிங்கும்போது ஊரினுடைய கண்ணில் பிழைப்பது, அவங்க சொல்லுல பிழைப்பது, இதெல்லாம் 6வது மாதத்தில் நடக்கும் என்பது போற்றி திரு அகவல். அதிலே பின்னாடி சொல்லியிருக்கிறார், அதை அங்கே பார்த்துக்கொள்ளுங்க. எனவே அலர் அப்படின்னா அவரை பார்த்து என்ன பெரியவர், அவர் என்ன செய்யாது செஞ்சிட்டார், நீங்கள் போய் அவரை போய் சொல்லிட்டீங்க, அவர் ரொம்ப அந்த பல்வரிசை பாரியா என்ன அழகாக இருக்குது, அட போயா நீ வேற, அது அந்த பெண்கள் திருடிச்சு, இது நீ போய் அதை போய் பாராட்டிகிட்டு இருக்கிற அப்படின்னு அலர்தூற்றுவது. இதுதாங்க நிலை. அதனால் அந்த கலா என்கிற கலா செடி முல்லையை கண்டு அலர்தூற்றியது. இந்த முல்லை அப்படி திட்டிய அந்த கலா செடியை பார்த்து ஒரு சிரிப்பு சிரிச்சுது. ஏன், இந்த முல்லை அப்படி மலர்ந்து நிற்கிறது இல்லையா, அது சிரிப்பு போல் சிரிக்குது. ஏன், அங்கே மட்டும் என்ன வாழுதான், என்னையா அது அங்கே மட்டும் என்னையா வாழுது அப்படின்னு கேட்டால் அதை சொல்லுவாங்க அளவு கண்டு. இப்போ பாருங்கள், தூற்றும் அது முடிச்சுட்டார். அடுத்து சொல்றார், அளவு கண்டு அவர் குழல் நிறம் கனியும் அக்கலவை தளவு கண்டு எதிர் சிரிப்பன தமக்கும் உண்டு என்று. எனவே இப்போ அந்த முல்லை அதை கவர்ந்தது என்று சொல்வது போல இந்த கலா செடி என்று சொல்லக்கூடியது அந்த பெண்ணினுடைய கூந்தலாகிய கருமை, அந்த கருமையான நிறத்தை தனக்கு கனியாக கொண்டிருப்பதனால அந்த கருமை, நான் வெள்ளை எடுத்துக்கிட்டேன், நீ கருமை எடுத்துக்கிட்ட, நீ ஒன்று எடுத்துக்கிட்ட, நான் ஒன்று எடுத்துக்கிட்டேன், நீ என்னை போய் அலர்தூற்றுகிறாயே அப்படின்னு ஒன்றை பார்த்து நகை செய்வதாக இந்த இயற்கை அழகத்தான் அப்படி காட்டியிருக்கிறாருங்க, வேற ஒன்றுமில்லை. எனவே இந்த பாடலில் முல்லையும் களவு என்கிற கலா செடியும் இங்கே கொடுத்துருக்கிறார். எனவே அந்த கூந்தலின் வண்ணம் போல கனிந்திருக்கக்கூடியது அந்த கலா செடி என்பது அப்படின்னு அதனுடைய கனியின் வண்ணத்தை குறித்திருக்கிறார். மங்கையர்க்கு வாழ்விழி இணை தோற்ற மான் குலங்கள் எங்கும் மற்ற அவர் இடைக்கு இடை மலர்கொடி எங்கும் அங்கன் முல்லையின் தெய்வம் என்று அருந்தமிழ் உரைக்கும் செங்கன் மால் தொழும் சிவன் மகள் திருமுல்லைவாயில். இந்த சொல்லாரு மங்கையர் வாழ் விழி, இந்த பெண்ணினுடைய விழிக்கு அந்த கண்ணை பார்த்து மான் கூட்டங்கள் ஐயையோ இந்த பெண்ணின் கண்ணு போல் நம்ம கண்ணு இல்லையேன்னு அது வெக்கி தலை குனிந்து தோற்று நிற்கிதான். எனவே இணை தோற்ற மான் குலங்கள், இந்த இடைச்சியர்களுடைய கண்கள் எப்படி இருக்குது, மான் விழி ஒத்து இருக்கிறதுன்னு சொல்லுங்க, வேல் விழி ஒத்து இருக்கிறது, வேல் போன்ற விழி. அதனால தான் வால் விழி அப்படின்னார். வால் எப்படி இருக்கும், கூர்மையாக இருக்கும்,
மையப்பகுதி அகன்று இருக்கும். ரெண்டு பகுதியும் நீங்கள் வேல் முருகப்பெருமானுடைய கையில் இருக்க அந்த வேல் எப்படி இருக்கிறது, அப்படியே மையப்பகுதி அகன்று இப்படி போய் இப்படி இருக்கும். அப்போ அந்த வேல் போன்று இருக்கிறது என்பதனால வேல் விழி அப்படின்னு சொல்வது உண்டு. அதனால் அத்தகைய வேல் விழியை கண்டு இந்த மான் கூட்டம் அது இயல்பாகவே மருண்டு நிற்பது மான். அதுக்குரிய எப்பவுமே அது பயத்தோடு கூடிய உயிரினம்ங்க. இந்த பெண்ணை பார்த்த உடனே ஐயையோ இந்த பெண் கண் போல் நம்ம பெண் கண் இல்லையேன்னு அது மருண்டு நிற்கிதான். எனவே மங்கையர்க்கு வால்விழி இணை தோற்ற மான் குலங்கள், அந்த பெண்கள் அங்கே சொல்கிறார் எங்கும் மற்றவர் இடைக்கு இடை மலர்கொடி ஏங்கும். அங்கே அந்த கொடிகள்லாம் படர்ந்து இருந்தது. அந்த கொடியெல்லாம் இந்த பெண்ணின் இடையை பார்த்து இந்த பெண்ணின் இடை இப்படி மெலிஞ்சிருக்குதே, நாம் இப்படி இல்லாமல் இருக்கிறோமேன்னு அந்த கொடி ஏங்குதான். எனவே மான் விழியை கண்டு மயங்கி நிற்க இந்த முல்லை முதலான கொடிகள் எல்லாம் இடச்சியருடைய கொடியை கண்டு அவை ஏங்கி நிற்கின்றன. அது இயற்கை அழகு என்று சொல்வது. இதெல்லாம் நீங்கள் ஆரோக்கியமான ஒரு சூழல் என்பதில் அந்த பெண்ணை அழகு சொல்லுகிற இடங்களில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு ஓவியர்கிட்ட ஒரு அழகான பெண்ணினுடைய வரைபடத்தை வரைய சொன்னீங்கன்னா, அந்த இடை என்பது மெலிந்த இடையாக வரைவது தான் அந்த உடற்கூறு அமைப்பு. இதுக்கு வடமொழியில் சாமுத்திரிகா லட்சணம்னு பேர். கண் எப்படி இருக்கணும், மான் போல் இருக்கணும். அப்படி ஒன்றொன்றுக்கும் ஒரு அழகு சொல்லுவாங்க. இப்படி அந்த இடை என்று வரும்போது அது எப்படி இருக்கணும்னு கேட்டால் மெலிந்து இருக்க வேண்டும் அதான் துடி இடை பாகமான தூய நற்சோதி போற்றி. அம்மைக்கே அப்படித்தான் இடை இருக்குதுங்க. அம்மா இடையே எப்படி இருக்குது, துடி போன்ற இடையினர். துடினா உடுக்கை. அந்த உடுக்கை எப்படி இருக்கும், ரெண்டு பக்கமும் அகலமாக வட்டமாக இருக்கும். அதை இணைத்து கட்டுகிற கயிறு இப்படி வந்து சேர்ந்துருக்கும். அப்படி இந்த பெருக்கல் குறி போட்டு ஒரு வட்டம் போட்டிங்கன்னா உடுக்கை ரொம்ப பெருசாக ஒன்றும் இல்லை. அப்போ மையப்பகுதி எப்படி கையில் பிடிக்கிற அளவுக்கு இருக்குதா, அது மெலிந்திருப்பது. எனவே அதுபோல் இடை என்பது மெலிந்திருப்பது. அதனால் அது போன்ற இடையை கொண்டிருக்கிற உமையம்மையை ஒரு பாகமாக கொண்ட பெருமானே என்று நம் சேக்கிழார் பெருமான் அம்மையை சொல்லுகிற பாட்டில் கொடுத்துருக்கிறார். எங்கள் அறிவாட்ட நாயனார் புராணத்தில் துடியடை பாகமான தூய நற்சோதி போற்றி என்று அருள் செய்திருக்கிறாருங்க. எனவே எங்கும் மற்றவர் இடைக்கு இடை மலர்கொடி ஏங்கும். அங்கன் அப்படிப்பட்ட அந்த முல்லையின் அந்த முல்லை நிலத்தில் முல்லைக்குரிய தெய்வம் என்று சொல்லப்பெறுகின்ற அருந்தமிழ் உரைக்கும் செங்கன்மால், காடும் காடுரை தெய்வமாக வணங்கப்பெறுவது திருமால். நீங்கள் பாருங்கள், முதல்ல கொற்றவைன்னு சொன்னார். கொற்றவை என்பது பெண் தெய்வம்ங்க. நீலி கோட்டங்கள் இருப்பது காட்டுப்பகுதியில் தான், வனப்பகுதியில் தான் நீலி கோட்டங்கள் அமைய பெற்றிருக்கின்றன. அதே வனப்பகுதியில் தான் திருமாலுக்குரிய இடமாக சொல்லப்பெறுகிறது. அவர் தான் அந்த நிலத்துக்குரிய தெய்வம். யார் அப்படின்னு கேட்டால் முல்லை நிலத்துக்குரிய தெய்வம். அப்போ மால் இருக்கக்கூடிய அந்த திருமால் வழிபாடு செய்த தலம் திருமுல்லை வாயில். அது எந்த நம்ம திருமுல்லை வாயில் இங்கே இருக்குது இல்லைங்களா அது. அதனால் நம்ம நூலில் என்ன பண்ணுவாங்க, சீர்காழி பக்கத்தில் ஒரு திருமுல்லை வாயில் இருக்கிறது. அதை தென் திருமுல்லை வாயில் என்றும் இந்த பகுதி வட திருமுல்லை வாயில் என்றும் குறிக்கப்பெறும். தேவார பதிகங்களில் பார்த்தீங்கன்னா திருமுல்லை வாயில் என்று 2 தலம் இருக்கிறது. அதுபோல் குரங்காடு துறை 2 தலம் இருக்குது. வட குரங்காடு துறை, தென் குரங்காடு துறை 2 தலம் இருக்கிறது. அதனால் இங்கே வட தென் என்ற சொல்லி அதை பிரித்து காட்டுவாங்க. அந்த வகையில் நம்ம பகுதியில் இன்றைய சென்னையின் ஒரு பகுதியாக இருப்பது திருமுல்லை வாயில். மாசிலாமணி ஈசப்பெருமான் குடிகொண்டு இருக்கிற இடம் அந்த தான் இங்கே சொல்லுகிறார். அங்கன் முல்லையின் தெய்வம் என்று அருந்தமிழ் உரைக்கும் செங்கன் மால் தொழும் சிவன் மகள் திருமுல்லை வாயில். எனவே திருமுல்லை வாயில் என்ற திருத்தலத்தை இங்கே எடுத்து காட்டு. அப்போ இது அப்போ நீங்கள் நினைத்து பாருங்கள், சேக்கிழார் காலத்தில் இது வெறும் காடாக முல்லை வனமாக இருந்திருக்கு. அந்த பெருமான் வெளிப்பட்டதே முல்லை கொடியில் தான் வெளிப்பட்டார். அது சுந்தரர் தேவாரம் சொல்லுவது, தொண்டைமான் களிற்றை சூழ்கொடி முல்லையான் கற்றிற்று அப்படின்னு அவருடைய தேவாரமே அதுக்கு சான்று. திருமுல்லை வாயில் தேவாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னாவே அவருடைய தேர் தடைபட அதன் பிறகு அங்கே அவர் அந்த வாள் கொண்டு வெட்டி அதை அப்புறப்படுத்தும் போது வெளிப்பட்ட பெருமான் தான்
வாள் என்று சொல்லக்கூடிய காயத்தோடு அந்த திருமேனி இருக்கிறார். நம்முடைய மாசிலாமணி ஈசர் அந்த காயத்தோடு இருக்கக்கூடிய திருமேனியாகவே இருப்பதை பார்க்கிறோங்க. எனவே திருமுல்லை வாயில் அது இங்கே தொண்டை நாட்டில் தான் இருக்குது. நீரு சே திருமேனியர் நிலாத்திகள் முடிமேல் மாறு இல் கங்கைதான் அவர்க்கு மஞ்சனம் தர அணைந்ததே. மஞ்சனம் தர அணைந்ததே ஊறு நீர் தரும் ஒளி மலர் கலிகை மா நகரை வேறு தன் பெரு வைப்பென விளங்கும் மா முல்லை. இதில் ஒரு கோயில் சொல்கிறாருங்க. நீரு சே திருமேனியர். பெருமானுடைய அந்த திருமேனி எப்படிப்பட்டதுன்னா திருநீற்று கோலமுடைய பெருமான். திருநீறு திருமேனி சந்நித்த மேனியான் தாழ் தொழாதே என்பது அப்பர் தேவார். திருமேனி சந்நித்த மேனியான், உடம்பு முழுக்க திருநீர் பூசியிருப்பாருங்க. அவருடைய கோலத்தில் ஒன்று உடல் முழுக்க பூசியிருப்பது. 16 இடங்களில் பூசுகிறது போல பூசியிருக்கிற கோலமும் உண்டு. திருமேனி சந்நித்த மேனியான் அப்படின்னு முழுக்க பூசி நிற்கிற கோலமும் உண்டு. அதனால் நீரு சேர் திருமேனியர், திருநீற்றை தன் திருமேனியில் அணிந்திருக்கிற பெருமான். நிலா திகழ் முடிமேல், அவருடைய சடையில் நிலவு திகழ்கிறது. அது இடமில்லாத ஒன்றுக்கு இடம் கொடுத்து திகழ்கிறது. மாறுயில் கங்கை தான், மாறுபாடு இல்லாத கங்கை அவருக்கு திருமஞ்சனம் ஆட்டுவதற்காக தான் நாள்தோறும் இந்த பெருமானுக்கு திருமஞ்சனமாக பயன்பட வேண்டும் என்று கருதி அங்கே இருக்கக்கூடிய அந்த கங்கை இங்கே தென்னாட்டில், அது குறிப்பாக தொண்டை நாட்டில் வந்து நீர் ஊற்றாக வெளிப்படுகிற இடம் என்பதால் அந்த திருத்தலத்துக்கு ஊரல் என்று பெயர். அந்த தீர்த்தம் ஊறுவதனால. எனவே ஊறு நீர் தரும் ஒளி மலர் கலிகை, அந்த கலிகை மாநகர் என்பது தக்கோலம் என்று இன்று வழங்கப்பெறுகிறது. திருஊரல், தேவாரத்தில் திருஊரல் அப்படின்னு பார்க்கிறோம், தக்கோலம். எனவே அந்த திருத்தலம் இதுவும் வனம் சார்ந்த பகுதியில் இருக்கக்கூடிய கோயில். இன்றைக்கி அது நிலப்பகுதி சூழல் மாறி இருக்கலாம். ஆனால் புராண காலத்தில் வனம் என்ற பகுதியில் அமையப்பெற்ற கோயில் தக்கோலம். அங்கே கங்கை என்கிற தீர்த்தம் தானாக ஊற்றெடுத்து கொண்டு இறைவனுக்கு திருமஞ்சனத்துக்காக இன்றளவும் பயன்படுகிற இடமாக இருப்பது அப்படிங்கிற பார்க்குறோம். எனவே ஊறு நீர் தரும் நீர்மலர் கலிகை மாநகர் வேறு தன் பெரு வைப்பு, இது இந்த நிலத்துக்குரிய வைப்பு போல சேம நிதியாக இருக்கக்கூடிய தலம் இந்த திருத்தலம் என்று இங்கே குறித்திருக்கிறார். வாசமென் மலர் மல்கிய முல்லை சூல் மருதம் வீசு தெண்டிரை நதி பல மிக்கு உயர்ந்து ஓடி பாசடை தடம் தாமரை பழனங்கள் மருங்கும் பூசல் வன்கரை குளங்களும் ஏரியும் புகுவ. இப்போ அந்த காடு கடந்து அப்படியே வயலுக்கு வரார். இப்போ காடு என்ற பகுதியில் 2 கோயில் சொல்லியிருக்கிறார். ஒன்று திருமுல்லை வாயில், இன்னொன்று திருஊரல் தக்கோலம். இனி அடுத்து வந்துட்டார். வாசம் மென்மலர் மல்கிய முல்லை சூழ் மருதம். எனவே நல்ல நறுமணம் கொண்டு இருக்கக்கூடிய மெல்லிய அந்த மலர்கள் நிறைந்திருக்கக்கூடிய அந்த முல்லை நிலம், அந்த முல்லை கொடிகள், அந்த கொடியுடைய முல்லை நிலத்தை அடுத்து வரும்போது வயலும் வயல் சார்ந்த பகுதி, அது மருதம். வீசு தெண்டிரை நதி பல மிக்கு உயர்ந்து. எனவே நல்ல தெளிவான நதி நீர் உடையதாக, அலைகளை உடைய, திரைனா அலை, வீசு தென் திரை நதி பல மிகு ஆக பல்வேறு நதிகள் வந்து அந்த ஓடுவதாக அமையப்பெற்றிருப்பது. அதில் ஒவ்வொரு ஆறும் அலை உடையதாக இருக்குது. ஏன்னா நீர் மிக்கு ஓடுவதனால. எனவே அதனால் வீசு தென்திரை நதி மிகு பல மிக்கு உயர்ந்து ஓடி பாசடை தடம், இது ஆற்று நீரானது ஆற்றிலிருந்து நிறைந்து அப்படியே பக்கத்தில் போய் குளங்களை நினைத்து குளங்களிலிருந்து பல்வேறு பகுதிகளை அது நினைத்து கொண்டு வருகிறதாம். எனவே அந்த வகையில் ஆறு நீர் மிக்கு ஓடியதுனால பக்கத்தில் இருக்கக்கூடிய தடாகங்கள்லாம் போய் நிறைந்து வயலுக்கு சென்று அப்படியே எங்கு பார்த்தாலும்
பசிய நிறத்தை உடையதாக. எனவே பாசடை தடம் தாமரை பழனங்கள், பழனம் என்பதுக்கு வயலும் வயல் சார்ந்த பகுதிக்கு பழனம்னு பேர். திருமுறையில் ஒரு தலம் பழனம்னே பேர். திருவையாருக்கு அடுத்த தலம் திருப்பழனம். ஊருக்கு பேரே பழனம் என்று பேர். அதுவே நீங்கள் தஞ்சை பகுதி அனைத்துமே வயலும் வயல் சார்ந்த பகுதி தான். ஆனாலும் ஒரு சிறப்புக்குரியதாக இருப்பது பழனம் என்று அந்த பகுதிக்கு பேர். எனவே அந்த திருமுறை தலனம் அங்கே இருப்பது இங்கே அந்த சொல்லுக்காக சொல்லுவார். எனவே பழனங்கள் மருங்கும் பூசல் வன் கரை குளங்களும் ஏரியும் புகுவ, ஆற்று நீர் ஏரியிலும் குளத்திலும் புகுந்து மிக்க பயன் தந்திருக்கக்கூடிய பகுதியாயிருப்பது வயல் சார்ந்த நிலங்கள். துங்கமாதவன் சுரபியின் திருமுலை சொரிவால் பொங்கு தீர்த்தமாய் நந்திமால் வரைமிசை பொலிந்தே அங்கன் நித்திலம் சந்தனம் அகிலொடு மணிகள் பங்கையத்தடம் நிறைப்ப வந்து இழிவது பாலி. பாலி, பாலாற்றை பாலி என்று குறித்திருக்கிறார். தொண்டை நாட்டில் சிறந்த நதிகளில் ஒன்று பாலாறு. அந்த பாலாறு எப்படிப்பட்டது, எங்கே தோன்றுகிறது அப்படின்னு கேட்டால் அந்த பாட்டில் அப்படியே சொல்ல, துங்கமாதவன் பெருமை மிக்க தவத்தை உடைய மாபெரும் தவம் உடையவர். யார்? மாதவன் அப்படி மட்டும் குறித்த அந்த தவமுடையவர் யார்? சுரபியின் திருமுலை சொரிவால் பொங்கு தீர்த்தமாய். அப்போ இந்த வரலாற்றை காணும்போது வசிட்ட முனி அப்படிங்கிற முனிவர், எனவே பெரும் தவத்தினை உடைய வசிட்டர் என்கிற அந்த முனிவர், அவருடைய இடத்துல அவர் வைத்திருந்தது காமதேனு என்கிற பசு. அந்த காமதேனுவினுடைய அந்த பசுவினுடைய காம்பிலிருந்து சொரிந்தது. அதன் வழியாக வந்த ஆறு, அந்த பால் சொரிந்து ஆறாக வந்துச்சு. எனவே அந்த ஆறுக்கு பாலாறுன்னு பேர். காக்கையினால் விரிந்ததனால் அது காவிரி என்று காவிரிக்கு ஒரு பேர். அது மாதிரி இந்த காமதேனு என்று சொல்லப்பெறுகிற அந்த பசு தன் பாலை சொரிந்த பொழுது அந்த இடத்திலிருந்து தோன்றி உற்பத்தியாகி வந்தது. அவர் எங்கே இருந்தார் அப்படின்னு கேட்டால் நந்திமலை. அது சொல்ல பாருங்கள், நந்திமால் வரை மிசை பொலிந்து, அவர் தங்கி தவம் செய்த இடமாக இருப்பது நந்திமலை. அந்த நந்திமலையில் அமர்ந்து தவம் செய்திருந்தார். அங்கே தான் காமத்தேனு இருந்தது. அங்கிருந்து அது பாலை சொரிந்தது. அங்கிருந்து ஆறு உற்பத்தியாச்சு. எனவே வரைமிசை பொலிந்தே அங்கன் நித்திலம் வரும்போது முத்துக்கள், சந்தனம், அகில், இன்னும் பல்வேறு வகை மணிகளை கொண்டு வந்து இந்த தாமரை தடாகங்கள் இருக்கக்கூடிய நிலப்பரப்புகளை கொண்டு வந்து சேர்த்து தான் அது பங்கையத்தடம் நிறைப்ப வந்து இழிவது பாலி என்று பாலாற்றை சொல்லுகிறார். அடுத்து ஒரு பாலாற்றின் பெருமையை அடுத்து ஒரு பாட்டை சொல்லார் பாருங்க, மிக அழகான பாட்டு. பிள்ளை தைவர பெருகு பால் சொறி முளைத்தாய் போல் மல்லர் வேனிலின் மணல் திடர் பிசைந்து கை வருட வெள்ள நீர் இருமருங்கு கால் வழி மிதந்து ஏறி பள்ள நீள்வயல் புகும் மடை உடையது பாலி. இந்த பாட்டில் பாலாறு அப்படிங்கிற அந்த ஆறு இந்த தொண்டை நாட்டில் இருக்கக்கூடிய உழவு தொழில் செய்யக்கூடிய உழவர்களை மல்லர் என்று சொல்லும். முன்ன இரவுலர் என்றார். அந்த பெண்களை இடைச்சியர்னர், அடுத்த நிலப்பகுதி இருக்கக்கூடிய இடைச்சியர்னர். அப்போ அவங்க ஆண் யார்? இடையர்கள். இப்போ நம்ம படிப்பது மருதம். அங்கே இருப்பு உழவர்கள். அந்த உழவர்களை சொல்லும்போது மல்லர்கள் அப்படின்னு சொல்லுகிறாருங்க. மல்லர் அப்படின்னு உழவு தொழில் செய்பவர்கள் மல்லர். அந்த உழவு தொழில் செய்யக்கூடிய மல்லர்களுக்கு இந்த பாலாறு தாய் போன்ற கருணை தருகிறவள் என்று குறிப்பிடுகிறார்கள். ஒரு ஆற்றினை இப்படி ஒரு ஊமை சொல்லி எந்த புலவரால் பாடியிருக்கிறாங்களான்னு தெரியலைங்க. அப்படி ஒரு அழகு இதில் காட்டுகிறார். எப்படி காட்டுகிறார்? அந்த முதல் வரியில் பாருங்கள், பிள்ளை தை வர. தை வரன்னா வருடன்னு அர்த்தம். அம்மா சிவபெருமான் காலை அப்படி வருட, தை வருட கை கொண்டு அப்படி வருண்டாங்களாம், அப்படியே லேசாக. இது காரைக்கால் அம்மா பாடுறாங்க பாட்டில். பெருமானே, எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கிறது. உன் கால் சிவந்து இருக்குது. ஏன் சிவந்து இருக்குது?
சிவந்த கையை உடைய அம்மை உன் காலை வருடதுனால சிவந்துச்சா, இல்லை இந்த காலனை எட்டி உதைக்கும்போது கோவத்தோடு உதைச்ச பார்த்தியா, உதைச்சதுனால கால் சிவந்துச்சா? கொஞ்சம் சொல்லியா நீ, உதைச்சதுனால சிவந்துச்சா இல்லை என் அன்னை செங்கை வருட சிவந்ததா அப்படின்னு கேட்குறாங்க. இது அம்மா கேட்டுக்கிறாங்க. அற்புத திரு அந்தாதி படிச்சிங்கன்னா தெரியும். கையை பார்த்து கேட்குறாங்க, சாமி நெருப்பை வச்சுக்கிட்டு இருப்பதனால கை சிவந்ததா, நீ சிவந்து இருக்கிற கை காரணமாக நெருப்பு சிவந்துதான்னு தெரியல. இப்போ நெருப்புக்கு நீ நிறம் கொடுத்தாயா இல்லை அந்த நெருப்பு நிறம் உன் கைக்கு வந்துச்சா எனக்கு தெரியல, கொஞ்சம் சொல்லியா? இப்படி கேள்வியாக கேட்டிருக்கிறாங்க அம்மைங்க. அந்த தாயினுடைய அந்த 100 பாட்டை படித்து பார்த்தீங்கன்னா தெரியுமே. காரைக்கால் அம்மை அருடைய அற்புத திரு அந்தாதி 4 வரி சின்ன சின்ன பாட்டு அப்படியே சும்மா படித்து பார்த்தீங்கன்னா இப்படிலாம் இப்படி கூட பார்த்து சாமியை பார்த்து கேள்வி கேட்கலாமா அப்படின்னு அந்த அற்புத திரு அந்தாதி படித்தா தாங்க தெரியும். அவ்வளோ அழகான பாட்டு. அது மாதிரி இங்கே பிள்ளை தை வர ஒரு குழந்தை, ஒரு 3 மாதம் 4 மாதம் குழந்தைன்னு வச்சுக்கங்களேன், அம்மா கையில் வச்சுருக்கிறாங்க. அந்த குழந்தை தனக்கு பசி ஏற்படும் போது அந்த தாயினுடைய தனத்தை தன் கையால் மெல்ல வருடும். அது குழந்தை தொடும் பொழுதே அந்த அம்மா என்ன, ஐயோ குழந்தைக்கு பசிக்கும் போல் இருக்குதே. அந்த தாய் இந்த கைப்பட்ட மாத்திரத்தில் தன் அறிவுக்குள்ளே போய் குழந்தைக்கு பசிக்கிறது என்ற நினைப்பு வந்துடும். பால் அப்படியே சொரிய தொடங்கிடுங்க. அது மாதிரி அதான் சொன்ன பிள்ளை கை அந்த வருடும்போது தை வர பெருகு பால் சொறி முளை தாய் போல். குழந்தை வருடினால் பாலை தருகிற தாயை போல. இப்போ எது தருது? மல்லர் உழவர்கள். எப்போ? வேனில் காலம் என்கின்ற கோடை காலத்தில். அப்போ கோடை காலத்தில் மணற்பரப்பு தாங்க இருக்கும். மணற்பரப்பு இருக்கிற பகுதியில் நீர் இருக்காது. எனவே மழை இல்லை, எனவே மணற்பரப்பாக இருக்குது பாலாறு. அந்த பாலாற்றில் போய் இந்த உழவன் போய் ஐயோ தண்ணீர் இல்லையே நினச்சி அந்த மண்ணை தொட்டானா போதுமா. அந்த மண் அப்படி தொட்டால் மல்லர் என்ன பண்ணாங்களாம், மணல் திடல் என்ன பண்ணாங்க, அப்படியே மெல்ல அப்படி தொட்டும் பொழுது பிசைந்து கை வருட. அப்போ அப்படி இப்படி 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 லேசாக வள்ளுவருவாங்க, தொட்டனை தூரும் மணற்கேணி மாந்தருக்கு கட்டணை தூரும் அறிவுன்னு சொன்னார் பார்த்தீங்களா. அப்படி இப்படி இப்படி அந்த அந்த மணற்பரப்பை இப்படி தொட்டால் அது யார்? மல்லர் தொடணும். உழவன் தொடும் பொழுது தண்ணி பொங்கி கொண்டு வருங்களாம். எப்படி வந்துச்சுன்னு கேட்டால் ஆற்றில் பெருகி போய் அது போய் பக்கத்தில் இருக்கிற ஏரியெல்லாம் நிறைக்கிற அளவுக்கு பொங்கிட்டு வருமா. ஐயோ என் குழந்தையாகி இந்த உழவன் தண்ணீர் இல்லை என்று வருடி வாடி நிற்கிறானேன்னு அவன் கையை வச்ச மாத்துறது. எப்படி குழந்தை பசிக்கு உணவு இல்லை என்று தாயின் தனத்தை வருடிய பொழுது பாலை அந்த தாய் சொரிந்தாலோ, அதுபோல உழவர்களாகிய அவர்களுக்கு இந்த பாலாறு தாய் போன்று இருப்பவள். அதாங்க கொடுத்துருக்கிறாருங்க. எனவே வெள்ள நீர் இரு மருங்கு கால் வழி மிதந்து ஏறி பள்ள நீள் வயல் புகும் என பருவடை என்ன பண்ணிச்சு போய் பருமடை பூ அப்படியே உள்ளே போய் அந்த மடையை உடைப்பது பாலி. மடையை உடைச்சிக்கிட்டு ஏன் தொட்டது ஆற்றுக்குள்ளே தண்ணீர் பெருகியது, இரு கரையும் தொட்டது, கரையை வழிந்து கொண்டு போய் மதகு கால் வழியாக சென்று அந்த உழவன் வைத்திருந்த மதகில் போய் அவனுடைய வயற்பகுதிக்குள்ளே போய் அவன் வைத்திருந்த மடை, அந்த மடையை போய் உடைச்சிக்கிட்டு தண்ணி போய் சேர்ந்துருச்சு. என்ன அழகு பாருங்கள். அப்போ அந்த இயற்கையை எவ்வளவு தூரம் உழவன் நேசித்திருக்கிறான், அந்த இயற்கை அவனுக்கு எவ்வளவு தூரம் பயன்பட்டு இருக்கிறது, ரெண்டையும் பார்க்கணும் இந்த இடத்துல நீங்கள். அப்போ அந்த ஒரு உணர்வுங்க. நீங்கள் இதெல்லாம் எப்படி சொல்வதுங்க, இன்றைக்கான இன்றைய கால உலகம் என்பது எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா மெட்டீரியல் உலகமாக இருக்குதுங்க. இன்றைக்கி நாம் வாழ்கிற காலம் எல்லாமே பொருள் 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 அப்படின்னு வச்சுக்கிற உலகத்தில் உட்கார்ந்துருக்குறோம். இந்த பொருளை கடந்து உணர்வு என்பதற்கு இடம் கொடுக்காத உலகமாக போயிடுச்சு. நாம் இப்போ வாழ்கிற காலம் அப்படி இருக்கிறது.
எதாக இருந்தாலும் சரி, அந்த கொடுக்கக்கூடியவர் யார், அவருடைய உணர்வு என்ன, அதை பொருட்படுத்தக்கூடிய அளவுக்கு நம்ம நெஞ்சம் இடம் கொடுக்க மாட்டோங்க. எல்லாம் அப்படியே முழுக்க முழுக்க இப்படியே சிந்தித்து சிந்தித்து இன்றைக்கி இந்த கருணை ஒழுக்கு என்பது காண்பது அரிதாக இருக்கக்கூடிய காலமாக நாம் வாழ்கிறோங்க. இரக்கம்னா எவ்வளவு கிலோன்னு கேட்குற காலத்தில் இருக்கிறோம். கருணைனா என்ன, இரக்கம்னா என்ன அப்படின்னு கேட்கக்கூடிய காலமாக அது குறைந்து கொண்டே வருகிறது. என்னத்தை சொல்லுவதுங்க, அதுதான் நாம் இருக்கிறோம். ஆனால் காப்பிய காலம் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள், அந்த காட்சி. சரி, இங்கே வந்துடுவோம். அணைய ஆகிய நதி பறந்து அகன் பனை மருங்கில் கணை நெடும் புனல் நிறைந்து திண்கரை பெருங்குளங்கள் புனை இருங்கடி மதகுவாய் திறந்திட புறம்போய் விளைஞர் ஆர்ப்பு ஒலி எடுப்ப நீர் வழங்குவ வியன்கால். இது அப்படியே அந்த நீர் வந்துச்சு, அப்படியே தேங்கி நின்று பயன்தருகிற நிலை. எனவே அணைய ஆகிய நதி பறந்து, ஒரு ஆறு தான் சொன்னார், பாலாறு தான் சொன்னார், பெண்ணையாறு இருக்கிறது, அரசலாறு இருக்கிறது, எத்தனை ஆறு தொண்டை நாட்டில் இருக்குது. ஒரு நதியை மட்டும் சொன்னார், நமக்கு பாலாற்றை மட்டும் சொல்லிட்டு ஏனைய ஆற்றை சொல்லலைங்க, மற்றவையும் வைத்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்லிட்டார். அதவே அணைய ஆகிய நதி பறந்து அகன் பனை மருங்கில், அந்த பறந்திருக்கக்கூடிய வயல் பகுதிகளில் கணை நெடும் புனல் நிறந்து, அப்படியே போய் இந்த நீர் போய் நிறைந்து திண்கரை பெருங்குளங்கள், நீர்நிலைகள் போய் குளங்களை நிறைத்து புனை இருங்கடி மதகுவாய், அந்த நீர் தேக்கம் அதில் தேங்கி நிற்க அது மதகு திறக்கப்பட்டு அதன் வழியாக போய் நீர் வயலுக்கு போகிறது. எனவே மதகு வாய் திறந்திட புறம் போய் அந்த நீர் போய் வெளியே போகுது. இது முறைப்படுத்தப்பட்ட நீர் உழவர்களுக்கு அவங்கவுங்களுக்கு கால்வாய் வழியாக செல்லுகிறது. அப்படி செல்லும் பொழுது தன்னுடைய பகுதிக்கு அந்த நீர் வந்து சேர்ந்த பொழுது அவர்கள் மகிழ்ச்சி காரணமாக ஆர்ப்பு ஒலி எடுத்தார்கள். எனவே வினைஞர் ஆர்ப்பு ஒலி எடுப்ப நீர் வழங்குவ வியன்கால், இந்த கால்வாய்கள் அவர்களுக்கு வேண்டிய நீரை தந்து நிற்கின்றன. மாறியில் வன் பகட்டு ஏற்பல நெருங்கிட வயல்கள் சேறு செய்பவர் செந்நெல்லின் வெண்முளை சிதறி நாறு வார்ப்பவர் பறிப்பவர் நடுபவர் ஆன வேறு பல் வினையுடைய பெரு கம்பலை மிகுமால். இந்த கம்பலை அப்படின்னா ஆறாவாரம் என்பது கம்பலை. இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ தண்ணி வந்தாச்சு, வந்துன்னா அடுத்து என்ன பண்ணுவாங்க, வெயில் காலமாக இருந்துச்சு, எனவே உழவு இல்லை, இப்போ தண்ணீர் வந்தாச்சு. இப்போ அந்த உடனே எருமைகளை பூட்டி அந்த நிலத்தை உழுது அதை சேறு செய்த பிறகு நாற்றாம் காலில் கொண்டு வந்து நெல்லை விதைத்து அது வளர்ந்த பிறகு அதை பறித்து கட்டுகளாக கட்டி கொண்டு வந்து அந்தந்த பகுதியில் வயல்களை கொண்டு வந்து நடுதல் என்ற செயலை செய்கிறார்கள். எனவே அதெல்லாம் மொத்தமாக சொல்லிட்டார். மாறியில் வன் பகட்டு ஏர், பகட்டு என்பது எருமைகளை குறிப்பதுங்க. நம்முடைய காப்பிய காலங்களில் வயல்களில் எருமைகளை பயன்படுத்தி இருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்தி பார்க்கிறோம். எனவே பகட்டு ஏர் பல நெருங்கிட வயல்கள் சேறு செய்பவர். தண்ணி வந்ததுன்னா சேறு செய்யணும், தாம்படித்தல் என்று சொல்லுவாங்க. நீர் கொண்டு வந்து போட்டு அதில் இயற்கையாக சில மரம் செடி கொடிகளுடைய இலைகளெல்லாம் கொண்டாந்து போட்டு அந்த நிலத்தை இயற்கை உரம், இன்றைக்கி தான் செயற்கை உரத்தை போட்டு நிலத்தை பாழ்படுத்தி வச்சுருக்கோம். இன்றைக்கி நமக்கு அது என்ன சொல்லுவதுங்க, அதெல்லாம் போனோம்னா அது எங்கேயோ போய் நின்றுடும். நாம் அதை நம்ம புராணத்தை விட்டு போட்டு வேற எங்கேயோ போன மாதிரி ஆகிடும். இந்த மண்ணுக்கே உரியதாகிய இயற்கை வளங்கள் வெவ்வேறு வகையான சூழல்களில் இன்றைக்கி இதில் ஒன்றொன்றையும் நம்ம மண்ணில் இருக்கக்கூடிய பொருளை நாமளே விதைச்சு நாமளே விளைத்து நாமளே அறுவடை செய்து கொண்டிருந்தோம்ங்க. இன்றைக்கி என்ன பண்ணிட்டாங்க, உரம் என்ற ஒரு பொருளை கொடுத்து அந்த மண்ணுக்கான தன்மையை முழுமையாக மாற்றிட்டாங்க.
அதுக்கடுத்து என்ன பண்ணுறோம், நீங்கள் எந்த விதையாக இருந்தாலும் கடையில் தான் போய் வாங்கணும். உழவன் தன் இருப்பில் விதையை வச்சுக்கல, போய் கடையில் ஏன் அது விதைச்சி பயன் தரும், ஆனால் விதையை கொடுக்காது. இப்படி இப்போ பூரா இன்றைக்கி போய் அதுக்கான விதைகளை போய் வாங்க. அப்போ என்ன ஆகி போச்சுன்னா, பன்னாட்டு தொழில்நுட்பங்கள் என்று தொழில்நுட்பங்கிற பேரில் இப்போ என்ன ஆகி போச்சுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு நெல் போடுனா கூட உழவன் போய் கடையில் போய் வாங்கிட்டு வந்து முதல்ல அப்படி இல்லைங்க. நெல்லுன்னா அவனுடைய வீட்டில் அதுக்குன்னே பயிர் செய்வதற்காகவே அது ஒதுக்கி வச்சுருப்பாங்க. அதை திருப்பி வயலில் கொண்டு போய் விதைப்பார்கள். இப்படி அவன் போய் விதைப்பதற்கென்று போய் ஒன்றொன்றையும் போய் இப்போ தென்னை இருக்குதுங்க. இன்றைக்கெல்லாம் தென்னை எப்படி இருக்குது தெரியுங்களா, போய் கடையில் வாங்கி கொண்டு வந்து தான் விதைக்கணும். ஏன்னா அது பயன் சீக்கிரம் தருது. நீங்கள் பழைய காலத்தில் நல்லா பயன் தருவுன்னா குறைந்தபட்சம் ஒரு 5 வருஷமாவது ஆகணும் தென்னை வளர்ந்து பயன் தருவதுக்கு. இன்றைக்கெல்லாம் அப்படி இல்லை, ஆள் உயரத்துக்கு மரம் வந்துச்சுனாவே இளநீர் வந்துடுது. பார்க்குறோம், என்னடா இது ரொம்ப நாள் ஆகிற வரைக்கும் பயன் தரோம், 5 வருஷம் வரைக்கும் தண்ணி ஊற்றி இது யார் பாதுக்கிறது, விதைச்சோம்னா 6 மாதத்துலேருந்து 1 வருஷத்தில் பயன் தருமாட்டிருக்குதே, சரி நமக்கு ஆகட்டும் அப்படின்னு பண்ணுறோம். இயற்கையாக விதைச்சி வர வேண்டி விட்டு போட்டு அது போய் கடையில் வாங்கி கொண்டாந்து விதைச்சி கொண்டாந்து வைக்கிறோம். இது சீக்கிரம் பயன் தரும். ஆனால் இயற்கையாகிய நம் மண்ணுக்கே உரியதாகிய தன்மை போய் செயற்கையான முறைக்கு போய் தள்ளப்பட்டாச்சு. ஏன்னா உழவு தொழில் அவ்வளோ நசிந்து கிடக்கிறது. உழவருடைய வாழ்க்கை அவ்வளோ சிக்கல் நிறைந்ததாக இருக்குதுங்க. ஒவ்வொன்றிலையும் இருக்குது. இன்றைக்கெல்லாம் ஹைப்ரிடுன்னு எல்லாத்துலேயும் கொண்டாந்து என்ன பண்ணிட்டோம், அதுக்குன்னே உரிய பொருள் வருவதற்கான வாய்ப்பு இல்லாமல் பண்ணிட்டோம். இந்த மண்ணில் விளைந்த பொருள் இந்த மண்ணிலேயே விதைச்சி வளர்த்து வாழ்வுக்குரிய எல்லாம் இருப்பது போய் இது எங்கே வந்து தொடங்குச்சு, உரத்துலேருந்து வந்துச்சு. இதெல்லாம் என்ன சொல்வதுங்க, அதெல்லாம் சொன்னோம்னா நமக்கு பெரிய புராணத்தை விட்டுட்டு வெளியே போயிடும். ஆனால் நம்ம இப்படிலாம் இருக்குது அப்படின்னு சும்மா போகிற போக்கில் காதில் வச்சுக்குவோம், அவ்வளோதான். நாம் என்ன உழவு தொழிலாக பண்ண போகிறோம், ஒன்றும் இல்லை. நாமெல்லாம் வேறு வேலையில் இருக்கிறோம், இதெல்லாம் சிந்திக்கிறதுக்கு நேரம் இல்லை. எனவே ஆனால் இதுதான் நடந்து கொண்டு இருக்கிறது அப்படின்னு தெரிஞ்சு. ஆனால் இங்கே எப்படி சொல்லப்படுது பாருங்கள், அப்படி நீர் வந்தது, அப்படியே அந்த நிலத்தை சேறு செய்தார்கள். சேறு பண்ணுனே செந்நெல் வெண்முளை சிதறி நெல்லை கொண்டு வந்து விதைச்சாங்க. அது முளைத்து வந்தது. முளைத்து வந்த பிறகு அதை கட்டுகளாக கட்டி வயலில் கொண்டு போய் விதைச்சாங்க. எனவே நாறு வார்ப்பவர் பறிப்பவர், இந்த நாற்றாங்கால் இருக்கக்கூடிய நெற்பையில் பறிக்கணும். விதைத்தது, அது வளர்ந்தது, பறித்தார்கள், கட்டி கொண்டு போய் நடுபவர். அது எல்லாத்தையும் மொத்தம் ஒரே பாட்டு சொல்லிட்டார். பறிப்பவர் நடுபவர் ஆன வேறு பல் வினை உடைய பெருங்கம்பலை மிகுமால். இதெல்லாம் அங்கே ஆறாவாரத்தோடு அந்த பாடல் பாடிக்கொண்டே உழவர்கள் அந்த பணிகளை செய்வதனால இந்த நிலத்தில் சத்தம் இருந்து கொண்டே இருக்குங்க. கம்பலை உழுவதனால வருகிற சத்தம், பறிக்கும் பொழுது பாட்டு பாடுவாங்க, நாற்று நடும்போது பாட்டு பாடுவாங்க. இப்படி எல்லாமே பாடல் இருப்பதனால அப்புறம் அந்த குழந்தையை உறங்க வைக்கணும்னா மரத்து நிழலில் கட்டி தூங்க வைப்பாங்க. அப்போ அந்த தாய் தாலாட்டு பாடிக்கொண்டு இருப்பா. அது இப்படி ஏதாவது ஒரு சத்தம் இருந்துக்கிட்டே இருக்கும். எனவே கம்பலை அப்படின்னு கொடுத்துட்டார். வரும்புனல் பெரும் கால்களை மறித்திட வாழை பெருங்குலைப்பட விலங்குல பிறங்குவ நீர்ப்பழனம் நெருங்கு செயல்குலம் உயர்த்துவ நீள்கரைப்படுத்து கருங் சுருங்கை நீர் வழக்கு அறுப்பன பருவரால் தொகுதி. இந்த வயல் பகுதியில் வாழை மீனும் அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய வகையில் பார்த்தீங்கன்னா சேல் என்று சொல்லக்கூடிய மீனும், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வரால் அப்படின்னு 3 வகையான அந்த மீன்களை சொல்லியிருக்கிறாங்க. இது எங்கெல்லாம் இருக்குது, வயலுக்குள்ளே. ஆற்றில் இருக்கிறது குளத்துக்கு போய் குளத்திலிருந்து மதகு திறக்கப்பட்டு கால்வாய் வழியாக வந்து கால்வாய் வழியாக வந்த நீர் அந்தந்த மதகு வழியாக அந்தந்த வயலில் இருக்கக்கூடிய மடை வந்தது. மடைக்குள்ளே நீர் வந்த பொழுது அந்த மீனும் சேர்ந்து வந்துருச்சு. இப்போ வருகிற தண்ணீரை மீன் மறித்து நிற்கிது. மீன் எப்படி வளமாக இருக்குதுன்னு பாருங்க, நல்லா கொடித்து நல்ல பெரிய மீனாக நிற்க, தண்ணியவே மறித்து நிற்கிற அளவுக்கு மீன் இருக்குது அப்படின்னு இந்த பாட்டு சொல்கிறார். வரும் புனல் பெருங்கால்களை மறித்திட, கால்வாய் வழியாக வர தண்ணியை மறிக்குது. எதுனா வாழை மீன்கள், அதான் வாழை அப்படின்றார். பெருங்குலைப்பட விலங்குல பிறங்கு நீர் பழனம். இந்த வயல் சார்ந்த பகுதியில் நீங்கள் பார்க்கலாம். அது மட்டுமல்ல, நெருங்கு சேல் குளம்,
அதுக்கு ஒட்டி பகுதியில் பார்த்திங்கன்னா சேல் மீன், இதுக்கு கெண்டை மீன் பேருங்க. கெண்டை அப்படிங்கிறது சேல் மீன் என்பது. அந்த நெருங்கு சேல் குலம் உயர்த்துவ நீள் கரைப்படுத்து சுருங்கை நீர் வழக்கு அறுப்பன பருவரால் தொகுதி. எனவே அந்த அடுத்த காட்சியாக பார்க்கும் பொழுது அந்த விளங்குகின்ற நீர்களை கொண்டிருக்கிற வயல்களில் கெண்டை மீன் என்று சொல்லக்கூடிய அந்த மீன்கள் பள்ளமான வயல்களை கொண்டுள்ள பகுதிகளை உயர்த்துகிற வண்ணமாக அது அங்கு குதித்து விளையாடி கொண்டிருக்கக்கூடிய காட்சியும், இதுபோல் வரால் மீன்கள் அந்த நீர் பகுதியில் காணப்படுவதையும் இந்த வயல் பகுதியே நீங்கள் பார்க்கலாம். தலைத்தடம் பனை எழுந்த செந்தாமரை தவிசின் கிளைத்த சூல் வலை கண் படுப்பன இடையெங்கும் விளைந்த பாசொலி விளங்கும் நீள் விசும்பிடைவானோர் வளைத்த மாமதி போன்று உல மருத நீர் வைப்பு. இது ஒரு இயற்கை அழகு காட்டுறாரு. இப்போ இந்த நீர்நிலை போய் சேர்ந்து அப்படியே நிற்குது. அப்போ நீர் வளம் இருக்கக்கூடிய அந்த மருத நில பரப்பில் சொல்லாருங்க, தலை தடம் பனை எழுந்த செந்தாமரை தவிசு, தாமரை மலரினுடைய நடுப்பகுதி, அதுக்கு தவிசு இருக்கை. அந்த இருக்கையில் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குதுன்னார். எனவே அந்த நிலப்பரப்பில் காணப்படுகிற தாமரை மலர், அந்த தாமரையினுடைய அந்த இருக்கையில் பார்த்தீங்கன்னா என்ன காணப்படுகிறது அப்படின்னு கேட்டால் அங்கே சொல்லாருங்க, அந்த பெரிய வயல்களில் காணப்படுகிற அந்த தாமரை மலருடைய இருக்கையில் சூல் பெற்று இழைத்து உறங்குவ சங்குகள், சங்கு அங்கே இருக்குது. எனவே அந்த இடங்களெல்லாம் பச்சை நிறமாக, அந்த பசிய நிறம் இருப்பதனால அது எப்படி இருக்குதுன்னு கேட்டால் வானத்தில் காணப்படுகின்ற காட்சியாக இருக்கிறது. எப்படி இந்த சங்கு இருக்கிறது, அந்த சங்கை சுற்றியும் பச்சை நிறமான இலை முதலானவை, அந்த சென்னலுக்குரிய நெற்பயிரெலாம் பசிய நிறமாக இருப்பதனால். எனவே அந்த காட்சியை காணும் பொழுது எப்படி இருக்கிறதுன்னு கேட்டால் விண்ணிடை பரிவேடமிட்ட முழு மதியை ஒத்திருந்தது அப்படின்னு சொல்கிறார். ஆக வான் காணப்படுகிற காட்சி, நிலவு இருக்கிறது, நிலவை சுற்றியும் அந்த ஒளி வீசி கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சி போல இங்கு காணலாம் என்று இதுவும் இயற்கை அழகு சொல்றார். ஓங்கு செந்நெல்லின் புடையன உயர்கழை கரும்பு பூங்கரும்பு அயல் மிடைவன பூகம் அப்பூகப் பங்கு நீல் குலை தெங்கு பைங்கதலி வன் பலவு தூங்கு நீர் தீங்கனி சூதம் நீள்வேலிய சோலை. இந்த நிலப்பரப்பாகிய மருத நிலத்தில் என்னெல்லாம் காணப்படுனர். முன்ன பாட்டில் செந்நெல் சொன்னார், இங்கேயும் நெல் சொல்லிட்டாருங்க. நெல், கரும்பு, வாழை, அதுக்கப்புறம் மா, பலா, இதெல்லாம் இருக்குது. இத்தகைய வளங்களை தன்னகத்தே கொண்டிருக்கக்கூடிய சோலை இந்த பாட்டில் சொல்லப்படும். அத்தையும் சொல்லிட்டாருங்க. செந்நெல் புடையன, புடைனா பக்கத்தில் உயர் கழை கரும்பு, நெல்லுக்கு பக்கத்தில் கரும்பு, கரும்புக்கு பக்கத்தில் பூங்கரும்பு அயல் மிடையன பூகம் பாக்கு, அந்த பாக்கு மரத்துக்கு பக்கத்தில் பாங்கு நீல் குலை தெங்கு தென்னை இருந்துச்சு, தென்னைக்கு பக்கத்தில் கதலி வாழை இருந்துச்சு, இப்படி அதுக்கு பக்கத்தில் வன் பலவு பலாமரம் இருந்துச்சு, தூங்கு நீல் கனி சூதம் மாமரம் இருந்துச்சு. அப்போ இதில் எத்தனை சொல்லிட்டாருன்னு பார்த்துக்கொள்ளுங்க. நெல் இருக்குது, கரும்பு இருக்கிறது, பாக்கு இருக்கிறது, தென்னை இருக்கிறது, வாழை இருக்கிறது, பலா இருக்கிறது, அதுக்கப்புறம் மா இருக்கிறது. இதெல்லாமே மருத நில கருப்பொருள்கள். ஒரு நிலம் மருத நிலம்னா இதெல்லாம் இருந்தால் அது மருத நிலம் என்று அதை சொல்லிட்டார். நீடு தன்பனை உடுத்த நீள் மருங்கின் நெல்லின் கூடு துன்றிய இருக்கையை விருந்து எதிர்கொள்ளும் பீடு தங்கிய பெருங்குடி மனை அறம் பிறங்கும் மாடம் ஓங்கிய மருகன மல்லல் மூதூர்கள். இந்த மருத நிலத்தில் இருப்பவர்கள் வேளாளர்கள் என்று பெயர். இவங்க தன் நிலத்தில் விளைந்த இந்த செந்நெல் முதலான அந்த பயிர்கள் உடைய உணவுப் பொருளை கொண்டு அவங்ககிட்ட இயல்பாக இருப்பது எது அப்படின்னு கேட்டால் விருந்தோம்பல். அவங்க விருந்தை எதிர்கொண்டு காத்திருப்பார்கள். இன்று ஒருவரையும் காணலையே, இன்று ஒருவரையும் காணலையே என்று விருந்தை எதிர்நோக்கி நிற்கக்கூடியவர்கள் இந்த உழவர்கள் என்று குறித்திருக்கிறாங்க. எனவே
அந்த நீடு தன்பனை உடுத்த நீள்மருங்கின் நெல்லின் கூடு துன்றிய இருக்கை. எனவே அந்த நெற்கூடுகள் நிறைந்திருக்கக்கூடிய இருப்பிடங்களாக விருந்து எதிர்கொள்ளும். விருந்து என்று வள்ளுவப் பெருமான் குறித்திருக்கிறாருங்க. அப்படி விருந்தோம்பல் என்பது தமிழருடைய பண்பாட்டில் இன்றியமையாத ஒன்று என்று சங்க இலக்கியம் முதற்கொண்டு இருக்குது. சங்க இலக்கியத்தில் பார்த்திங்கன்னா ஒரு காட்சி, பாடல் எனக்கு நினைவில்லை, செய்தி மட்டும் சொல்கிறேன். தலைவன் தலைவி இடத்துல ஒரு சின்ன ஊடல். இப்போ வீட்டுக்கு போனால் மனைவி ஊடலில் இருக்காங்க, பேச மாட்டாங்க, கோபமாக இருப்பாங்க, வருத்தமாக இருப்பாங்க. அதனால் ஊடலை எப்படி தீர்ப்பது அப்படின்னு தலைவன் யோசனை பண்ணுனான். ஒரு விருந்தினரை கூட்டிகிட்டு போனால் அந்த விருந்தினர் முன்னாடி தன் ஊடலை காட்ட மாட்டான்னு சொல்லி தலைவன் விருந்தினரை அழைத்து கொண்டு போகிறான் என்பது சங்க இலக்கிய பாட்டுங்க. இப்போ ஊடலை தீர்ப்பதுக்கு என்ன வேலைன்னு கேட்டால், விருந்தினரை கூட்டிகிட்டு போனால் ஊடல் வெளிப்படாது. அது பாட்டுக்கு இவர் மேலே அந்த கோவத்தை வருத்தத்தில் ஓரமாக வாங்க எப்படி வந்தீங்க, இவங்க என்ன சாப்பிட்றீங்க, என்ன எல்லாம் கொடுத்து மகிழ்ச்சியோடு அவரை அனுப்பிச்சி கொடுக்கும்போது இந்த கோவமெல்லாம் காணாமல் போய்டும். ஊடலை தீர்ந்து போச்சு, ஊடல் அன்றைக்கே தீர்ந்து போச்சு. இன்றைக்கெல்லாம் அப்படி இல்லை, அதை சங்க இலக்கியத்தோடு போச்சு. இன்றைக்கெல்லாம் அப்படி ஏதோ போனீங்க, ஏண்டா இவன் கூப்பிட்டான்னு நாம் வேற வந்துட்டோமே, ஏன் போய் தண்ணியை கொடுக்கும்போதே தெரிஞ்சு போயிடும் உங்களுக்கு, டப்புன்னு கொண்டாந்து வைப்பாங்க பாருங்கள். ஐயோ சாமி, நாம் நேரம் கேட்ட நேரத்துக்கு வந்துட்ட மாட்டு இருக்குதே அப்படின்னு. இவருக்கு சோறு போகிறதே பெருசு, இது வேறு நீ வேற வந்துட்டியான்னு அதை பார்க்குற பார்வையிலேயே போச்சு. ஏதாவது சாப்பிட்றீங்களா? ஒன்றும் வேண்டாங்க, நல்லா சாப்பிட்டுட்டு வந்துட்டேன். அவன் கேட்குற துணியிலேயே நம்ம கேட்கவே வேண்டாமையா, சாப்பிடவே வேண்டாம். நான் ஒரு வேறொரு வேலையாக வந்தேன், இவர் தாங்க வீட்டுக்கு வாங்கன்னு கூப்பிட்டாரு, நான் போயிட்டு வரட்டுங்களா அப்படின்னு கிளம்பிடுவோம். ஏன்னா இன்றைக்கெல்லாம் எப்படி இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு தலைவன் தலைவியாக நிற்கக்கூடிய அந்த இல்லறத்தில் கணவன் மீது கொண்ட வருத்தத்தை தனியாக இருக்கும்போது காட்டுறோமோ இல்லையோ, யாராக வந்தால் அவசியம் காட்டிடணும். இன்றைக்கி ஃபார்முலாவே மாறிப்போச்சு. யாராவது வரும்போது தான் அதை பட்டுன்னு என்னமோ பிரச்சனை இருக்க மாட்டேக்குதுயா. வந்த ஆள் அவன் போய் 4 இடத்துல சொல்லுவான், என்னமோ நீ சொல்லிகிட்டு இருந்த அவங்க அப்படின்னு. அங்கேயும் பிரச்சனை இருக்க மாட்டே இருக்குது. அந்த அம்மா ஒன்று சொல்லுது, அவர் ஒன்று சொல்கிறாரு, இவர் ஒன்று சொன்னால் அந்த அம்மா ஒன்று பண்ணுது, என்னையா இப்படி இருக்குது அப்படின்னு போய் அவர் கொஞ்சம் முடிஞ்சதை பற்றி வச்சுட்டு போவார். இதுதான் இன்றைய காலச்சூழல் இருக்குதுங்க. எனவே இலக்கிய காலம் வேறு, இன்றைக்கி நாம் பார்க்குற காலம் வேறையாக இருக்குது. பாருங்கள், இப்படிலாம் வாழ்ந்தது தான், எப்படி இருந்த நாம் இப்படி ஆயிட்டோம் அப்படின்னு தெரிஞ்சுக்குங்க. இதுதான் சூழல். எனவே நீடு தன்பனை உடுத்த நீள்மருங்கின் நெல்லின் கூடு துன்றிய இருக்கையை விருந்து எதிர்கொள்ளும். அப்படி இளையான்குடி மாறனார் அப்படித்தாங்க எதிர்கொண்டு நின்றார். சிறு தொண்ட நாயனார் அப்படி தான் எதிர்கொண்டு நின்றார். அடியவரை காணலையே. பைரவ கோலமுடைய பெருமான் வீட்டுக்கு போகிறார். நாளும் சோறளிக்கும் சிறு தொண்டர் இல்லம் இதுதானோ அப்படின்னு போய் வாசலில் நிற்கிறார். ஓடி வந்த பணிப்பெண் சொல்லுகிறார், இங்கே அடியவருடைய அழைத்து வருவதற்காக எங்களுடைய ஐயா இப்போ தான் போயிருக்கிறார், இப்பொழுது வந்து விடுவார், உள்ளே எழுந்தருளும் என்று வணங்கி சொல்லுகிறாள் பணிப்பெண். நீங்கள் இப்போ அந்த வரலாற்றை பார்க்கும்போது தெரிய போகிறோம். அப்போ அந்த விருந்தோம்பலை எதிர்கொண்டு நிற்கிறார்கள் என்பது இளையான்குடி மாறனாற்றை பார்க்குறோம், நம்முடைய சிறு தொண்ட நாயனாற்றை பார்க்குறோம், எப்படிலாம் இருக்குதுன்னு பார்க்குறோம். எனவே அந்த வகையில் உழவர்கள் என்று சொல்லக்கூடிய வேளாண்குடி மக்கள் விருந்தோம்பலை தலையாய பண்பாக கொண்டவர்கள் அப்படின்னு காட்டிட்டார். தொல்லை நான்மறை முதல் பெருங்கலை ஒலி துவன்றி இல்லறம் புரிந்து ஆகுதி வேள்வியில் எழுந்த மல்கு தன்புனல் மழை தரு முகில் குலம் பரப்பும் செல்வம் ஓங்கிய திருமறையவர் செழும்பதிகள். இந்த வேளாளர் இருக்கக்கூடிய இந்த நிலப்பரப்பு மருத நிலத்தில் தான் நான் மறை ஓதுகின்ற வேதியர்களும் இருக்கிறார்கள். தொல்லை நான்மறை, இங்கே தொல்லைனா பழமையான அர்த்தம். தொல்லை நான்மறை முதல் பெருங்கலை முதல் ஒலி துவன்றி. எனவே அந்த வேத நூல் மட்டுமல்ல, கலை நூல்கள் எல்லாம் ஒலித்து கொண்டு இருக்கக்கூடிய வண்ணமாக இல்லறம் புரிந்து, ஆக அவங்க இல்லற வாழ்க்கை மேற்கொள்ளக்கூடியவர்கள். எனவே இல்லறம் புரிந்து அதே சமயத்தில் வேள்வி செய்பவர்கள். ஆகுதி வேள்வி எழுந்த மல்கு தன் புகை, இந்த வேள்வி தீயில் வந்த புகை
வானை தொடும் அளவுக்கு உயர்ந்து நிற்க வேள்வியினால் மழை கிடைக்கும். எனவே மழை தரு முகில் குலம் பரப்பும். இது அப்படியே திருஞான சம்பந்தர் வரலாற்றை பார்த்திங்கன்னா, வாழ்க அந்தனர் வானவர் ஆனினம் வெள்க தன்புனல் வெந்தனும் ஓங்குக ஆழ்க தீயது எல்லாம் அரண்நாமமே சூழ்க வையகம் துயர் தீர்கவே அப்படிங்கிற பதிகத்துக்கு விளக்கம் சொல்கிற இடத்துல வேள்வியின் பயனாவது வீழ்க தன்புனல். வேள்வியின் பயன் வீழ்க தன்புனல். ஆக வேள்வி செய்தால் மழை வரணும், அதுதான் அதனுடைய பயன். அதாங்க சொன்னார், இல்லறம் புரிந்து ஆகுதி வேள்வியில் எழுந்த மல்கு தன் புகை, அந்த குளிர்ந்த புகை போய் மழை தரு முகில் குலம் பரப்பும். கருமேகமாக சூழ்ந்து மழை தரக்கூடிய வண்ணமாகவும், அதே சமயத்தில் நல்ல நிலம் விளைந்திருப்பதாலும் செல்வம் உடையவர்கள் இருக்கக்கூடிய பகுதியாக இருப்பதனால செல்வம் ஓங்கிய திருமறையவர்கள், அவங்க மறையவர்களும் செல்வத்தோடு இருக்கிறாங்க. எனவே செழும்பதிகள், நல்ல செழுமையான தலங்கள் பல இருக்கின்றன தொண்டை நாட்டில். தீது நீங்கிட திருக்கலியாம் அவுணர்க்கு நாதர் தாம் அருள் புரிந்து நல்வினை பயன் செய் மாதர் தோன்றிய மரபுடைய மறையவர் வல்லம் பூதி சாதனம் போற்றிய பொற்பினால் விளங்கும். இதில் ஒரு செய்தி கொடுக்குறாருங்க. திருவல்லம் என்ற திருத்தலம். வல்லம் இன்றைய வேலூருக்கு மிக அருகில் இருக்கக்கூடிய தலங்களில் ஒன்று திருவல்லம். சார்ந்தவர்க்கு இன்பங்கள் தருவானை அப்படின்னு அந்த பெருமானை போற்றியிருப்பார். எனவே திருவல்லம் அப்படிங்கிற திருத்தலம் சொல்லார். தீது நீங்கிட தீக்கலியாம் அவுணர்க்கு, தீக்கலி அவுணர் அப்படிங்கிற அவருக்கு அருள் புரிந்த இடம் என்பது இந்த வரலாற்று செய்தி சொல்லாருங்க. எனவே அந்த வகையில் தீக்கலியாம் அவுணர்க்கு அருள் புரிந்து அருள் செய்த இடம் என்பது இங்கே வரலாற்றை சொல்லும்போது, தீக்காலி என்ற அவுணன் திருமாலின் சக்கரத்தால் இறக்கும் தன்மை நீங்கும்படியாக அருள் பாலித்ததன் அந்த சிறப்புக்குரிய அதனால் திருவல்லத்து இறைவன். எனவே திருமாலின் சக்கரத்தால் இறக்கும் தன்மை நீங்கும்படி அருள்பாலித்தவன் தான் அந்த தீக்காலி அவுணன் என்பவன். எனவே அவன் திருவல்லத்து இறைவன். அதனால் அந்த தீக்காலி வல்லம் என்று இந்த தலம் போற்றப்பெறுகிறது. அத்தகைய வல்லம் அதில் ஒரு வரலாற்று செய்தி சொல்ல, தீது நீங்கிட தீக்காலியாம் அவுணர்க்கு. எனவே திருமாலின் சக்கரத்தால் இறந்து போக வேண்டி இருந்தவன் பிழைத்ததாகிய அருள்பாலித்த இடமாகிய வல்லம் என்ற தலத்தில் நாததாம் அருள் புரிந்து அவருக்கு அருள் புரிந்தார் நல்வினை பயன் செய். அது ஒரு செய்தி. அடுத்த செய்தி சொல்லார், மாதர் தோன்றிய மரபுடை மறையவர் வல்லம். இன்னொரு வரலாறு அங்கே சொல்லார், மாதர் தோன்றிய மரபு. என்ன மரபு அப்படின்னு கேட்டால், தனக்கு மகன் இல்லாத குறையை போக்குவதற்காக மறையவர் ஒருவர் இறைவனை வேண்டி வழிபாடு செய்கிறார். அப்படி வேண்டிட அவரும் என்ன பண்ணுறாரு, உனக்கு மகன் கிட்டுமாறு இல்லை என்று அருள்பாலித்து அவருக்கு பெண் குழந்தை பிறக்குமாறு அருள் செய்தார். அதனால் அந்த மறையவருக்கு பெண் குழந்தை பிறந்தது. அந்த பெண் குழந்தை இறைவனுக்கு தொண்டாற்ற அருள வேண்டும் என்று மறையவர் வேண்டிக் கொண்டார். சாமி மகன் வேண்டும் என்று கேட்டார். ஆனால் மகன் இல்லை என்று சொன்னோன்னே பெண் குழந்தை பிறந்த பொழுது அந்த பெண் உனக்கு தொண்டு செய்ய வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார். அந்தவாறு முறையில் அந்த பெண் வழிபாடு செய்து தொண்டாற்றிய மேன்மைக்குரிய தலம் வல்லம். அப்போ அந்த தீக்காலி அவுணனுக்கு அருள் புரிந்த வரலாறு வல்லத்துக்குரியது. மறையவர் குலத்தில் தோன்றிய பெண் இறைவனுக்கு தொண்டு செய்த பெருமைக்குரிய தலம் வல்லம். அதனால் மாதர், எத்தகைய மாதர், நல்வினை பயன் செய் மாதர் தோன்றிய மரபுடைய மறையவர் வல்லம். பூதி சாதனம் போற்றிய பொற்பினார், திருநீற்று சாதனத்தை, திருநீறு சாதனம் என்று போற்ற பெறுவது, அந்த திருநீற்று நெறியை பாதுகாத்த பொலிவு, அந்த சிறப்புக்குரியது இந்த திருவல்லம் என்று காட்டுகிறார்.
அருவிதந்த செம்மணிகளும் புறவில் ஆய்மலரும் அருவிதந்த செம்மணிகளும் புறவில் ஆய்மலரும் பருமி ஓடைகள் நிறைந்து இழி பாலியின் கரையில் மருவு கங்கை வாழ் சடையவர் மகிழ்ந்த மார்பேராம் பொருயில் கோயிலும் சூழ்ந்தது பூம்பனை மருதம். இந்த தொண்டை நாட்டில் மருத நிலத்துக்குரிய ஆலயமாக நமக்கு சேக்கிழா பெருமான் காட்டுவதில் திருமார்பேறு சொல்லார். அருவி தந்த செம்மணிகள், மலைப்பகுதியில் அங்கே கொட்டிய அருவி அந்த மலையில் இருக்கக்கூடிய மணிகளையெல்லாம் அடித்து கொண்டு வந்தது. அது அப்படியே காற்றாற்றின் வழியாக வந்து வயல் பகுதிக்கு வந்த பொழுது அலைகள் என்ன பண்ணுச்சு, இந்த மணிகள்லாம் கொண்டு கரையில் அப்படியே வீசி எறிஞ்சிருச்சு. எனவே மலையில் தோன்றிய மணிகள் காட்டாற்றின் வழியாக கரையில் மோதி வயல் பகுதியில் போய் சேர்ந்துருச்சு. அதனால் அருவி தந்த செம்மணிகள் புறவில் ஆடும் ஆய் மலரும், புறம் என்கிற முல்லை புறக்கூடிய மலர்களும் பருமி ஓடைகள் நிறைந்து இழி பாலியின் கரையில், பாலாற்றின் கரையில் அமைய பெற்றதும் மருவு கங்கைவாழ் சடையவர் மகிழ்ந்த மார்பேறு, திருமார்பேறு என்று சொல்லக்கூடிய தலம். இது திருமால் வழிபாடு செய்த தலம் என்பதனால் மார்பேறு என்ற பெயரில் வழங்கப்பெறுவதுங்க. எனவே அந்த வகையில் மார்பேறு என்ற தலத்தை இங்கு குறித்திருக்கிறார். விரும்பு மேன்மை என் பகர்வது விரிதிரை நதிகள் அருங்கரை பரப்பில் சிவாலயம் அநேகமும் அணைந்து பருக்கை யானையை உரித்தவர் இருந்த அப்பாசூர் மருங்கு சூழ் தவம் புரிந்தது அன்றோ மற்று அம்மருதம். இப்போ அடுத்த தலம் திருப்பாசூர், நம்முடைய திருவள்ளூருக்கு அடுத்து இருக்கக்கூடிய திருப்பாசூர். விரும்பு மேன்மை என் பகர்வது, இதனுடைய பெருமை என்ன சொல்லட்டும். விரிதிரை நதிகள் அரும் கரை பரப்பில், அந்த நதியின் கரையில், பாலாற்றின் கரையில் நிறைய சிவாலயங்கள் இருக்கின்றன. கரையில் சிவாலயம் அநேகம் நிறைய இருக்கிறது. அணைந்து பருக்கை யானையை உரித்தவர், யானை உரி போத்து நடமாடிய இறைவனுடைய தலம், அதில் ஒரு தலம் பாசூர் என்ற திருத்தலம். அந்த தவம் இருக்கக்கூடியது இந்த மருத நிலம். இந்த மருத நிலம் என்ன கொஞ்சமாக தவம் பண்ணுச்சு, முதல்ல குறிஞ்சி தவம் செய்ததுன்னாரு, அடுத்து இப்போ மருதம் அதனுடைய தவம் கொஞ்சமா என்று அந்த நிலத்தினுடைய சிறப்பை எடுத்து காட்டுகிறார். பூமரும் புனல் வயல் களம்பாடிய பொருணர் தாம் அருங்கிளையுடன் தடமென்மலர் மிளைந்து மாமருங்கு தன் நிழலின் மருதையாள் முரலும் காமர் தன் பனை புறத்து கருங்கழி நெய்தல். இப்போ அடுத்த நிலத்துக்கு வந்துட்டார். அப்படியே இந்த மருத நிலத்தை சொல்லி அதன் அழகு சொல்லி அப்படியே கடல் சார்ந்த பகுதிக்கு வரார். எனவே பூமரும் புனல் வயல் களம்பாடிய பொருணர். எனவே நம்முடைய பானபத்திரர் என்று சொல்லும் இல்லைங்களா, அது மாதிரி பாணர்கள் நிறைய பாடெல்லாம் பாடி ஆற்றுப்படுத்தி இருக்கிறாங்க. அதனால் பூமலரும் புனல் வயல் களம்பாடிய பொருணர், அந்த பொருணர் என்று அவங்கள குறிப்பிடுகிறார். அவங்க தம் அரும் கிளையுடன் தடமென் மலர் மிளைந்து மாமருங்கு தன் நீழலின் மருதையாள் முரலும். மருத நிலத்தில் அதற்குரிய நிலத்துக்குரிய பண்ணாக மருதப்பண் அவங்க அந்த யாழில் மீட்டி முரளுகின்ற காட்சியும், அதை கடந்து காமர் தன் பண்ணை என்பது ஒரு எழுத்து குறைஞ்சி இடை குறைந்து பனை என்று இருக்குது. அந்த பண்ணை புறத்து கருங்கழி நெய்தல். இந்த வயல் பகுதியை கடந்தமாக அடுத்து வருவது நெய்தல் நிலம் என்று அந்த காட்சியை சொல்கிறார். தூய வெண்துறை பரதவர் தொடுப்பன வலைகள் சேய நீழ்விழி பரத்தியர் தொடுப்பன செருந்தி சேய நீள்விழி பரத்தியர் தொடுப்பன செருந்தி ஆய பேர் அளந்து அளவர்கள் அளப்பன உப்பு
சாய மெல்லிடை அளத்தியர் அளப்பன தரலம். இப்போ கடல் சார்ந்த பகுதி, அதில் அந்த மீனவர்களும் அந்த மீனவ குல பெண்களும் அவங்க 2 பேர்த்தையும் சொல்லுகிறாருங்க. அது பரதவர். இந்த பரதவர் என்பது மீனவர் குலத்தை குறிக்கக்கூடிய ஒரு சொல். பரதவ குலம். இன்றைக்கி கூட மீனவர்கள் தங்களுடைய பெயரை எழுதுகின்ற பொழுது பரதவ குலம் என்று இந்த சொல்லை பயன்படுத்துவது இன்றைக்கும் வழக்கில் இருப்பதை நீங்கள் பார்க்கலாம். நம்முடைய மதுரை வரலாற்றில் பார்த்திங்கன்னா வலை வீசிய படலம் இருக்கிறது. அங்கெல்லாம் நிறைய இந்த குறிப்புகள்லாம் அங்கேயும் பார்க்கலாம். எனவே தூய வெண்துறை பரதவர் தொடுப்பன வலைகள். நீங்கள் அப்படியே இந்த கடல் சார்ந்த பகுதியில் அப்படியே நடந்து வந்தீங்கன்னா வலைகளை பின்னிக்கொண்டு மீனவர்கள் இருப்பாங்க. எனவே அவங்க தொடுப்பது வலைகள். அந்த வலைகளை உலர்த்துவது, வலை பின்னுவது என்று அவங்க ஒரு செயல் செய்துட்ருப்பாங்க. அடுத்து பக்கத்தில் அப்படியே மீன் ஒத்திருக்கிற விழி, சேய நீள்விழி பரத்தியர் தொடுப்பன செருந்தி செம்பன் மலரும் சோலை இதுவோ திருவாரூர். செருந்தி செம்பன் மலரும். செருந்தி என்பது ஒரு வகையான மலருங்க. அந்த மலர் அந்த கடல் சார்ந்த பகுதியில் காணப்படும். எனவே கடல் சார்ந்த பகுதியில் நெய்த நிலத்துக்குரிய பொருளை செருந்தி என்பது. திருவாரூர் ஏறத்தாழ கடலை ஒட்டி இருக்கிற பகுதி தான். செருந்தி செம்பன் மலரும் சோலை இதுவோ திருவாரூர் என்று அதனால் நம்பி ஆரூரர் மீளாடிமை பதிகத்தில் அந்த குறிப்பு தந்திருக்கிறார். அதனால் அந்த செருந்தி அந்த மலரை தொடுக்கிறாங்க. எனவே மீனவர்கள் வலை தொடுத்து கொண்டிருக்க மீனவ பெண்கள் மலர் தொடுத்து கொண்டிருந்தாங்க. அடுத்தது ஆயப்பேர் அளத்து அளவர்கள் அளப்பன உப்பு. அந்த நீரை ஒருவாறு நிலப்பரப்பில் கொண்டு வந்து சேமித்து அதை உப்பாக மாற்றி உப்பினை அளந்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ அங்கே சொல்லக்கூடிய அந்த காட்சியை பார்க்கும்போது உப்பு அந்த ஆடவர்கள் அளந்து கொண்டிருக்க பெண்கள் என்ன செய்தாங்கன்னாங்க, சாயல் மெல்லிடை அளத்தியர் அளப்பன தரலம். இந்த முத்துக்களை இவர்கள் அளந்து கொண்டு இருக்கான். அவங்க உப்பை அளந்துட்டுருக்கிறாங்க, இவன் முத்துக்களை அளந்துட்டுருக்கிறாங்க. அவன் உப்பளத்தில் ஆடவர்கள் பணி செய்து உப்புக்களை அளந்து கொண்டிருக்க பெண்களோ கடலுக்கு சென்ற தன்னுடைய கணவர்மார்கள் கொண்டு வந்து கொடுத்த அந்த முத்துக்களை கொண்டு வந்து தரம் பிரித்து அவற்றை அளந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற காட்சியை இங்கே சொல்றார். கொடுவினை தொழில் நுழையர்கள் கொடுப்பன கொழுமீன். கொடுவினை தொழில் நுழையர்கள் கொடுப்பன கொழுமீன். படுமணல் கரை நுழச்சியர் கொடுப்பன பவளம். தொடுகடல் சங்கு துறையவர் குளிப்பன அவர்தம். வடுவகிர்கண் மங்கையர் குளிப்பன மணற்கேணி. இந்த நிலத்தில் இருக்கக்கூடிய அந்த இருவர்கள், ஆடவர் பெண்டிர் இருவரும், அதில் இந்த மீனவர்கள் செய்கிற தொழில் கொடுவினை தொழில். நீங்கள் மீன் பிடித்தல் என்பது ஒரு தொழிலுங்க. இன்றைக்கி மீன் பிடித்தல் என்பது ஒரு தனித்துறையே இருக்குது. மீனத்துறைக்கு மத்திய அரசுலேயும் ஒரு அமைச்சர் இருக்கிறார், மாநிலத்திலும் அமைச்சர் இருக்கிறார், மீன்வளத்துறை அமைச்சர். அது ஒரு தனித்துறை. உலகமெங்கும் அந்த துறை இருக்கிறது, எல்லா நாடுகளிலும் அப்படிலாம் இருக்குது. எனவே பார்க்குறோம். ஆனால் மீன் பிடிப்பது என்பது வினை செயல்தான். ஆனால் எத்தகைய வினை? நல்வினை செயல் அல்ல, கொடுவினை செயல். ஏன்னா அந்த உயிர் கொல்லப்படுகிறது. எனவே கொடுவினை தொழில்னர். அவங்களுக்கு அதுதான் வாழ்க்கை. மீன் பிடிப்பது தான் அவங்க வாழ்க்கை. ஆனால் அந்த தொழில் வழியாக அவங்க செய்யக்கூடிய செயலில் என்ன வினை வரும்னா தீவினை தான் வரும், கொடுவினை. ஏன்னா நல்வினை இல்லைங்க. அப்போ ஒரு உயிர் கொல்லாதிருப்பது நன்று. அப்போ நீங்கள் கொல்லுகிற செயலை செய்யும்போது அது கொடுவினையாகத்தான் நிற்கிறது. எனவே கொடுவினை தொழில் நுழையர்கள் மீனவர்கள் கொடுப்பன கொழுமீன். போய் கடலுக்கு போய் நல்ல பெரிய பெரிய மீனாக கொண்டு வந்து கொடுப்பாங்க. எனவே அவர்கள் கொடுப்பது கொழுமீன். அதே அந்த மணல் பரப்பில் படுமணல் கரை நுழச்சியர்கள். அங்கே பரதவர் பரத்தியர்னார், நுழையர்கள் நுழச்சியர்கள் அப்படிங்கிறார்.
அவங்க கொடுப்பன பவளம், பவளப்பாறை திட்டுகள்னு சொல்ல முடியும் கடற்பகுதிகளில். எனவே இந்த மீனவர்கள் போய் அவங்க எடுக்கின்ற பொழுது முத்து பவளம் முதலானவற்றை கடல் பகுதியிலேருந்து எடுத்துகிட்டு வருவாங்க. அந்த விலை உயர்ந்த போல் கொண்டாந்து தன் மனைவி கிட்ட கொடுத்துருவாங்க. அவங்க தான் அதை தரம் பிரித்து அதை விற்பனை செய்வது அவங்க பொறுப்பு. எனவே அந்த பவளம் முதலானவற்றை விற்பனை செய்கிறவங்க கொடுப்பன பவளம். சரி, இந்த மீனவன் போய் என்ன பண்ணுவான், அந்த முன்னீர் என்கிற கடலில் குளிப்பார்கள் முத்தெடுப்பதற்காக. இந்த பெண்கள் நன்னீர் குளத்தில் குளிப்பாங்க. எனவே தொடுகடல் சங்கு துறையவர் குளிப்பன, அவங்க போய் முத்தெடுப்பதற்காக அவங்க போய் சங்கு முதலானவற்றை எடுப்பதற்கு கடலில் போய் குளிப்பாங்க. அது உப்பு நீர். ஆனால் அவரது மனைவி என்று சொல்லக்கூடிய அந்த மீனவ குல பெண்கள் குளிப்பது எங்கன்னு கேட்டால் அவர்தம் வடுவகிரன் மங்கையர். வடுவகிர் இந்த சொல் பாருங்க, மாவடு வகிரன்ன மங்கை பங்கா கூவிடுவாய் கும்பிக்கே இடுவாய் நின் குறிப்பு அறியேன் என்பது திருவாசக தொடர். மாவடு வகிரன்ன கன்னி பங்கா. மாவடு, அந்த வடுவகிர் மாவடு எப்படி இருக்குதோ அது போன்ற கண்ணை உடைய, அதே தான் அம்மைக்கு சொன்னார் மணிவாசகர். எனவே வடுவகிர் கண் மங்கையர் குளிப்பன மணற்கேணி, அவங்க நன்னீர் குளத்தில் குளிப்பவர்கள் அப்படின்னார். கழிப்புணல் கடல் ஓதம் முன் சூழ்ந்து கொண்டு அணிய வழிக்கரை பொழிய வழிக்கரை பொதி பொன் அவிழ்ப்பன மலர் புன்னை விழிக்கும் நெய்தலின் விரை மலர்கண் சுரும்பு உண்ண கழிக்கரை பொதி சோறு அவிழ்ப்பன மடல் கைதை. இந்த காட்சி பார்த்திங்கன்னா கழிப்புணல் கடல் ஓதம். கடல் ஓதம்னா கடல் பகுதியை ஒட்டி இருக்கக்கூடிய நிலப்பரப்பு. அந்த பகுதியில் முன் சூழ்ந்து கொண்டு அணிய வழி கனப்பொதில் பொன் அவிழ்ப்பன மலர் புன்னை. இந்த கடல் சார்ந்த பகுதி நிலத்தில் காணப்பது புன்னை மரம்ங்க. புன்னை மரம் மிகுதியாக இருப்பது கடல் சார்ந்த பகுதியில் தான். எனவே நெய்தல் நிலத்தில் தான் புன்னை மரத்தை நீங்கள் அதிகமாக காணலாம், புன்னை மரம் இருப்பது. அடுத்தது அது எப்படி, அந்த மலர் எப்படி இருக்கும், பொன்னிறத்தில் இருக்கும். புன்னை மலர்த்தினுடைய மலர் பொன். எனவே கரை பொதி பொன் அவிழ்ப்பன மலர் புன்னை. அதே சமயத்தில் விழிக்கும் நெய்தலின் விரை மலர்கண் சுரும்பு உண்ண, வண்டுகள் உண்பதற்காக இந்த தாழம்புன்னு சொல்லுவாங்கள கைதை, அது தாழம்பு. எனவே அது என்ன பண்ணுகிறதா, அது அந்த வண்டுகளுக்கு தேவையானவற்றை தருகிறது. இது கழிக்கரை பொதி சோறு அளிப்பன மடல் கைதை. எனவே புன்னை என்பது ஒரு மரம், கைதை என்பது தாழை என்பது தான் கைதை என்று குறித்திருக்கிறார். காயல் வன்கரை புரை நெறி அடைப்பன களிமுன் சேயத்தன் நரும் செழும் முகை செறியும் முண்டங்கள் ஆய நுண்மணல் வெண்மையை மறைப்பன அன்னம் தாயமுன் துறைச்சூழல் சூழ் ஞாழலின் தாது. காயம் அப்படின்னு உப்பளம்னு பேர். காயல் வன்கரை புரை நெறி அடைப்பன களிமுன் சேய நரும் செலும் முலை செறியும் முண்டங்கள். முண்டம் அப்படின்னா தாழை அப்படிங்கிற ஒரு வகையான மரங்கள். எனவே அந்த தாழை என்று சொல்லக்கூடியது இந்த உப்பளங்களை மறைத்து நிற்கிறது. அடுத்து நுண்மணற் பரப்பு, அந்த மணற்பரப்பை இது அன்னப்பறவைகள் அந்த மணற்பரப்பை மறைத்து நிற்கிறதா. ஆய நுண்மணல் வெண்மையை மறைப்பன அன்னம். இவ்வாறு அமையப்பெற்றிருப்பது அந்த காட்சி, அந்த பகுதி. அதில் தாய முன்துறை சூழல் தூய ஞாழலின் தாது. ஆக ஞாழல் என்பது அது ஒரு வகையான அந்த மரத்தின் வகையில் ஒன்று ஞாழல் என்பது. அந்த மரத்தினுடைய பூந்தாதுகள் அந்த பகுதியில் காணப்படுகின்றனர். வரம் வாம் பெரும் திரை வலாகமுன் குடிபயில் வரைப்பில் தாம் பரப்பிய கயல்களின் விழிக்கயல் தவிர காம்பின் நேர்வரும் தோழியர் விழிக்கயல் விளைசை தேம் பொதிந்த சின் மழலை மென் மொழிய செவ்வழி யாழ். இந்த நிலப்பரப்பில் ஒரு காட்சி காட்டுகிறாருங்க. இதில் என்ன சொல்கிறார் பாருங்க. வாம்
பெரும் திரை வளாக முன், இந்த கடல் இருக்கக்கூடிய அந்த பகுதிக்கு முன்பாக அலை சூழ்ந்திருக்கக்கூடிய அந்த நிலப்பரப்பில் அவங்கவுங்க வீட்டுக்கு முன்பாக இருக்கக்கூடிய குடி பயில் வரைப்பில் வீடுகள் அமையப்பெற்ற பகுதியில் விற்பனை செய்யக்கூடிய இடம் எது? இந்த மீன்களையும் பவளங்களையும் முத்துக்களையும் விற்பனை செய்வதற்காக வைக்கப்பட்ட இடம். அங்கே வந்தீங்கன்னா மீன்களை பேரம் பேசி வாங்கி கொண்டு போகலாம். அதனால் சொல்கிறார், தாம் பரப்பிய கயல்களின் விழி கயல் தவிர. ரொம்ப இலக்கிய சான்றுங்க, ரொம்ப அழகான ஒரு குறிப்பு. இங்கே எங்கள் இந்த கடல் சார்ந்த பகுதியாக இந்த பகுதிக்கு வந்தீங்கன்னா சேல் ஒத்திருக்கக்கூடிய மீன் விழி உட்ட பெண்கள் மீன் விற்று கொண்டு இருப்பாங்க. அவங்ககிட்ட வந்து நீங்கள் பேசி மீன் வாங்கிட்டு போகலாம். அவங்கள வாங்கிட்டு போக முடியாதியா? சொல் எப்படி பாருங்கள், அது எவ்வளோ பெரிய ஒரு உயர்ந்த சொல் என்பதை நீங்கள் அது ஆழம் பார்த்தீங்கன்னா தான் தெரியுங்க. இங்கே அவங்க கண் மீன் போன்று இருக்கிறது, அவங்க மீன் விற்று கொண்டு இருக்கிறார்கள். அவங்ககிட்ட பேசி மீனை வாங்கலாம், ஆனால் மீன் விழியை வாங்க முடியாதியான்னார். அந்த கற்பின் தரத்தை எவ்வளோ அழகாக காட்டுகிறார் சேக்கிழார் பெருமான் என்று நீங்கள் ரசித்து பார்க்கணும். அந்த கோணத்தில் பார்த்தீங்கன்னா தாங்க தெரியும். இது அதான் சொன்னார், தாம் பரப்பிய கயல்களின் விழி கயல் தவிர. இங்கே வேறு மீன் கிடைக்கும்யா, விழி மீன் கிடைக்காது. இங்கே வேறு கடல்லிருந்து வரக்கூடிய பல்வேறு வகை மீன் கிடைக்கும், அந்த விழிகளுடைய மீன் இருக்காங்களே அந்த மீன் கிடைக்காது. எனவே காம்பின் நேர்வரும் தோழியர் விழி கயல் விழி செய்ய, கண்ணிலேயே வேலை சொல்லுவாங்களாம். இது எவ்வளவு அப்படின்னு கேட்டால் கண்ணிலேயே வேலை சொல்லுவாங்களாம். விழி கயல் விலை செய் தேம்பொழி பொதிந்த சின் மழலை. அவங்க கூடவே அந்த குழந்தைகள் இருப்பாங்க இல்லையா, அந்த குழந்தைகள் பேசுகிற மொழி அது எப்படி இருக்குன்னு கேட்டால், அந்த நிலத்துக்குரிய பண் செவ்வழி. அப்படியே அந்த குழந்தை மழலை சொல் எப்படி இருக்குன்னு கேட்டால், செவ்வழி யாழ் செய்கின்றன அப்படின்னு அந்த காட்சியை சொல்லுகிறாங்க. இப்படிப்பட்ட நெய்தல் நிலம் அப்படிங்கிறத எடுத்து காட்டியிருக்கார். இப்போ அப்படியே மேலே தொடங்கினார், மலையில் தொடங்கினார், கடற்பரப்புக்கு வந்தாச்சு. இப்போ இந்த கடற்பரப்பில் என்னென்ன திருத்தலங்கள் அமையப்பெற்றிருக்கின்றன அப்படின்னு ஒரு சில காட்சிகள் உண்டு. அதில் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு என்னென்ன தலங்கள் என்று ஒரு பட்டியல் பின்ன தான் வரப்போகிறது. எனவே அந்த செய்திகளை நம்ம அடுத்த வகுப்பில் காண்போம் என்று சொல்லி இன்றைய சிந்தனையை இறைவன் திருவருளால் இந்த அளவில் நிறைவு செய்வோம். என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் ஒன்று காதலித்து உள்ளமும் ஒங்கிட மன்றுளார் அடியாரவர் வான் புகழ் நின்றது எங்கும் நிலவி உலகெலாம் வான்முகில் வழாது பெய்க மலிபலம் சுரக்க மன்னன் கொன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஒங்க நல் தவம் வேள்வி மல்க மேன்மைகுள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகுள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகுள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம். தென்னாருடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. ஐந்தெழுத்துப் பெருவேள். ஓம் நம சிவாய சிவாய நம. ஓம் 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 திருச்சிற்றம்பலம்.